ஹாய் ப்ரோ, கார்த்தி ப்ரோ. ஹே ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ, கேக்குது. ப்ரோ எப்படி ப்ரோ இருந்துச்சு? நீங்க சொல்லுங்க, உங்க ரிவ்யூ சொல்லுங்க. ட்ரைலரா? ஆமாம் ப்ரோ. நல்லா இருந்துச்சு ப்ரோ. ட்ரைலர் இருந்துச்சுங்க. எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது ட்ரெய்லரு. ப்ரோ எனக்கு அதை விடுங்க. இப்போ ப்ரெஸ் மீட்ல எனக்கு ஒரே ஒரு கொஷினு. இந்த நிக்கில் முருகன் இருக்காருல்ல ப்ரோ, அவர் யாரு ப்ரோ? எல்லா இடத்துலையுமே அவர் தான் இருக்கிற. அவர் என்ன பெரிய பெரிய ஆள் அவரு? என்ன அவரு? அவர் பிஆர்ஓ. ஓ, சரி சரி. அது எல்லா ப்ரெஸ்ஸையுமே அவர் தான் கண்ட்ரோல் பண்றாரு, அதான் கேட்டேன். ஆமாம், அவர் என்னாச்சு, ஏதோ பிரச்சனையா? இல்ல பிரச்சனைனா இல்ல, எல்லா மீட் இப்போ எது மீட்லயுமே அவர் தான் இருக்காரு. அது யாருன்னே தெரியாது அவரு, அதனால கேட்டேன். ப்ரோ அவர் எல்லாரோடையும் காமனா பிஆர்ஓ கனெக்ட்ல இருக்கிற அவர் ஒரு தான் பிஆர்ஓ. எல்லாத்தையும் இன்வைட் பண்ணுவாரு. ஓகே ஓகே. ஆமாம் கார்த்தி ப்ரோ, ஆமாண்ணா, அவர் ட்ரெய்லர் பத்தி எல்லாரோடையுமே நீங்க கனெக்ட்ல சொல்லுங்க இருக்கிற ப்ரோ. ஒரு பிஆர்ஓண்ணா. கார்த்தினா நிஜமாவே ட்ரெய்லர் செம்மையா இருந்ததுண்ணா. அன்எக்ஸ்பெக்டடாவே இருந்தது. ட்ரெய்லர் நல்லா இருக்குங்க, நல்லா இருக்கு. விஷுவல் கமர்ஷியலாக ட்ரீட்டா இருக்கு. இருந்தது. ஆக்ஷன் தான் வந்து ஆக்ஷன் ஃபேமிலி அரேஞ்ச் பார்க்குற மாதிரி இருக்கு. ஓவர் வயலன்ஸ் இல்லை. கமர்ஷியலாக ஒரு ட்ரெய்லர் விஜய் படத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கு. நல்லதா இருக்கு, குறை இல்லை ஒன்றும். அந்த லுக்லாம் பரவாயில்லண்ணா. ஒன்றும் இந்த பெருசாக ஒன்றும் குறையா டிஏஜிங்ல இல்லை. டிஏஜிங் எதுவுமே மைனஸா தெரியல. சேஞ்ச் பண்ணிருக்குன்னு ப்ரோ ஆமாம், ஒரு சொல்லியிருந்தாங்க. டிஏஜிங் ஃபர்ஸ்ட் கிளாஸா So அது லுக்லாம் பண்ணியிருந்தாங்க மாதிரி ப்ரோ. இருக்கு. இருக்குன்னு டிஏஜிங் தெரியல. ஃபர்ஸ்ட் கிளாஸா பண்ணியிருந்தாங்க. இல்ல இந்த நாளைய தீர்ப்பு ஃபேஸ் டிஏஜிங்லாம் சுத்தமா எக்ஸ்பெக்டே பண்ணல கார்த்தினா. செம்மையா இருந்தது ஆக்சுவலா. ட்ரெய்லரை வந்து பெருசாக யாரும் கிண்டல் பண்ணல அப்படின்னால இந்த ட்ரெய்லர் நல்லா இருக்கு அப்படின்றது தான் சோஷியல் மீடியாவோட மீட்ரு. அவ்வளோதான். பெருசாக உங்களுக்கு யாரும் கிண்டல் பண்ணல அப்படின்னு நினைக்கிறேன் நான். கரெக்டா சொன்னீங்க. கரெக்டா சொன்னீங்க. யாருமே மேக்ஸிமம் நெகட்டிவா ட்ரால் பண்ணல, எதுவுமே போடவே இல்லை. நான் பார்த்தேன் நானுமே. அதெல்லாம் ஓகே தான். நல்லா கட் பண்ணியிருந்தாங்க ப்ரோ. அப்படியே இந்த வைஜி மகேந்திரன் டைலாக்ல இருந்து ஆக்சுவலா அப்படியே கேக்குறேன்னு இந்த நினைக்கிறேன். டைட்டில் கார்டு அதுல ஒரு வர்றது சூப்பரா இருந்தது. மிஷன் இம்பாசிபிள் ஃபார்ம் பண்றாரு. அது இல்லாமல் ரொம்ப நாள் கழிச்சு ப்ராப்பரான கமர்ஷியல் படத்துல வந்து விஜயை பார்க்கறது வந்து பயங்கர ஹாப்பியா இருந்துச்சு. எக்ஸ்பெரிமெண்டெல்லாம் எதுவும் இல்லாமல் நல்லா கமர்ஷியலா ரொம்ப நாளா இப்படிதான் பார்க்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரி சூப்பரா இருந்தது. நான் கியூரியாசிட்டியில கேக்குறேன் நான் கார்த்தினா. உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க, இல்லைன்னா வேணாம். அந்த மேட்சோட ஸ்டேடியத்துல வந்து என்ன ஒரு ஃபைட் நடக்குதுல்ல, அது எனக்கு தெரிஞ்சு விஜய் விசஸ் விஜய் தான் நினைக்கிறேன் நான். இந்த எங்கி விஜய் காட்டுறாங்களா, நாளை திருப்பி விஜய், அவர் தான் வந்து என்னன்னா நிறைய இடத்துல வந்து என்னன்னா மாஸ்க் போட்டுட்டு பைக் ஓட்டுறது, அப்புறம் ஹெல்மெட் போட்டு மெட்ரோல ஃபைட் பண்றது, ஈவன் ஸ்டேடியம்லயே வந்தோம்னா விஜய் கூட ஃபைட் பண்றது கிட்டத்தட்ட அவர் தான் இருக்கும்னு தோணுது. உங்களுக்கு எதிராக அந்த மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா? இல்லை நான் தான் எனக்கு அப்படி ஓவர் தோணுது, எக்ஸ்பெக்ட் பண்ணிடுறேன்னு தெரியல. படத்துல வில்லன் வந்து மோகன். அவர் வயசான ஆளாக தான் இருக்காரு. அவர் வந்து ஃபைட் பண்ண மாட்டாரு. அவர் எடுத்து விஜய் ஃபைட் பண்ண முடியாது இல்லையா? விஜய் வந்து மோகன் எடுத்து ஃபைட் பண்றாரு அப்படி ஒரு ஆமா கிளைமேக்ஸ் வச்சிங்கன்னா சப்பையா இருக்குங்களா? அது இருக்கு. அது கண்டிப்பா விஜய் தான். ஆமா விஜய் எடுத்து விஜய் தான் இருப்பாரு. கார்த்தி ப்ரோ, இல்ல மோகன் அவர் வயசுல பேசியிருக்காருல்ல. மோகன் ரொம்ப நாளா அவர் வயசுல தான் பேசிட்டு இருக்காரு. இல்ல ப்ரோ, அவர் ஹீரோவா இருக்கும்போது அவருக்கு அது டப்பிங் ஆரம்ப தான் காலத்துல கொடுப்பாங்க. டப்பிங் தான் அது அப்போ அதுக்கப்புறம் நிறைய படங்கள்ல அவர் ஓன் வயசுல பேசிட்டாரு. இல்லை, எனக்கு தெரிஞ்ச அந்த சேப்பாக் ஸ்டேடியம் விஜய் வர்சஸ் விஜய் தான் தோணுது. ஏன்னா அது அந்த ஃபைட்டு மெட்ரோவில் ஸ்டார்ட் ஆகி சேப்பாக் ஸ்டேடியம்குள்ளே போகிற மாதிரி தான் அந்த ட்ரெய்லரில் இருக்க மாதிரி எனக்கு. வருமா பார்த்துட்டு வருமா, வருமா ஒர்த்து. என்ன ஹரிஷ், எப்படி இருக்கு? ஒர்த்து வருமா பார்த்துட்டேன், அவ்வளவுதான். செம்ம செம்மையா இருக்கு. நானே ஒரு செகண்ட் டவுட் ஆயிட்டேன், என்ன வந்தோடனே நம்ம ஸ்பேஸ்ல சில பேர் வந்து கதறதுக்கு தானே வருவாங்க, இங்க திடீர்னு வந்து பாசிட்டிவா சொல்றாங்களேன்னு பார்த்தேன். நல்லா இருக்கு ப்ரோ, சாட்டிஸ்ஃபைங் கம்ப்ளீட் பேக்கேஜா இருந்துச்சு. சம்பவம் அந்த மாதிரி. இவனும் பக்காவா நல்லா போட்டிருக்காரு. தான் இருக்கு, இவனும் நல்லா இருக்கு, சூப்பரா. கமர்ஷியலா இருக்கு. இல்ல அதான் நம்ம எங்க இதுல எல்லாம் சொல்லிட்டு இருந்தேன், மெர்சலுக்கு அப்புறம் ஒரு அளவுக்கு அந்த கம்ப்ளீட்டா ஒரு ஆக்ஷன், அந்த ஃபேமிலி காமெடி எல்லாம் சேர்த்த மாதிரி ஒரு ட்ரெய்லர் மாதிரி இருந்துச்சு பார்க்கறது. ப்ரோ வயசானா என்னன்னு கேட்கும்போது யாரோட நேம் கார்டு வந்துச்சு கவனிச்சிங்களா?
யாரு? யுவன் சங்கர் ராஜா. கரெக்ட் ப்ரோ. யுவன் ஒரு அவருக்கு எவ்வளவு சூப்பரா வயசு ஆகுது? ப்ரோ அவன் சின்னவர் தான், ரொம்பலாம் ஒரு வயசுல இருக்கும். ட்ரெய்லர்லயே அவரோட ஒர்க்கு டாப் நாச், தரமா இருந்துச்சு. வேற ஹரிஷ் ப்ரோ, ஏதாவது நியூட்ரல் ஆடியன்ஸ் பேசுங்க. ட்ரைலரோட ரிவ்யூ எப்படி இருக்கு? உடனே ஹரிஷ் ப்ரோ, அந்த ஸ்கை ஸ்கிராப்பர் கிளைம் பண்ணும்போது ஷீல்டுன்னு நினைச்சோம்ல, அது பாத்தீங்களா? அது கட் பண்ண கண்ணாடி ப்ரோ, சர்க்குலரா கட் பண்ணி எடுத்துருக்காரு. அது இப்பதான் அது அது நம்ம கூட சொல்லிட்டு இருந்தோம்டா. அது ஷீல்டு எல்லாம் கிடையாது, அந்த சக்ஷன் டேப்பை வச்சு அது கீழே உழுவாம இருக்கிறதுக்கு, ஹோல்டு உடச்சு பண்றதுக்கு. எடுத்ததான். அந்த லேசர் கட்டிங் பண்ணுவாங்கல்ல மிஷன் ஆமா இம்பாசிபிள், ஆமா அந்த ஆமா மாதிரி ஆமா. கட் பண்ணி அது உடையாம இருக்கு, கீழே உழுவாம இருக்கிறதுக்கு. என்ன கார்த்தி ப்ரோ, ஒரு பீஸ், நம்ம பீஸ் ஒன்று வருமே யூஸ்வலா, நம்ம இது விஜய் படம் ஏதாவது வந்தா காணும், எங்க துபாய் பீஸ் காணும்? யாருங்க? ராபின்சனா? வேற யாரு? கீழே ராபின்சன் இருக்காருன்னு பாரு. ஐப்பா கார்த்தி ப்ரோ, ஏன் ப்ரோ படத்தை பத்தி கேட்க மாட்டானுங்க ப்ரெஸ் மீட்ல? படத்தை பத்தி தான் ப்ரெஸ் மீட். ஆக்சுவலா அது வச்சதே கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். கட்சியில சேருவீங்களான்னு கேக்குறாங்க, அது பண்ணுவீங்களான்னு கேட்க, இது பண்ணுவீங்க. படத்தை பத்தி ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா அதை எப்படியாவது வாயில இருந்து புடுங்கிடணும், அந்த மாதிரிலாம் ஒரு ஐடியாவே கிடையாது. நீங்க சேருவீங்களா, தம்பியை சேர்ப்பீங்களா, அக்காவை சேர்ப்பீங்களா, அண்ணனை சேர்ப்பீங்களா, இப்படிதான் கேள்வி கேட்டாங்க நீங்க ஃபுல்லா. அவங்களுக்கு கான்ட்ரவர்ஷியலா ஏதாவது வருமானு பார்த்துருப்போம் நாங்க. அது விபி செம்மையா ஹேண்டில் பண்ணிட்டாரு ஆக்சுவலா, சிரிச்சே நல்லா ஹியூமரஸா கொண்டு போனார் விபி. ஐயோ இல்ல, அவரு இன்னொன்னு எடுத்து போட்டாங்க. உங்க கூட தான் ஒரு வருஷமா டிராவல் பண்றாரு, உங்களாலதான் அவர் படத்தை விட்டுட்டு அரசியலுக்கு போறாரு, நீங்க தான் ஏதோ பேசி பிரெயின் வாஷ் பண்ணிட்டீங்க. இதெல்லாம் நியாயமா உங்களுக்கு? ப்ரோ இன்னைக்கு எப்படி ப்ரோ 2 படத்தோட கலெக்ஷன்? டிமாட்டிகள்லயும் வந்து பயங்கரமா பிக்கப் அடிச்சிங்க, வேற லெவல்ல போகுது அந்த படம். அது கிட்டத்தட்ட ஒரு ஹீரோ படம் மாதிரி, ஒரு பெரிய ஹீரோ படம் மாதிரி கலெக்ஷன் போகுது டிமாட்டிகள். ப்ரோ பிக்கப் ஆயிடுச்சா? நேத்து கேட்கும்போது அரண்மனை 4 வராது, தாண்டாதுன்னு சொன்னீங்க. இப்போ என்ன சொல்றீங்க? அரண்மனை தாண்டாதுங்க, இப்பயும் தாண்டாதா? அரண்மனை வேற. ஓகே, அரண்மனை வேணாங்க, அரண்மனை வேற லெவல் பேக் பஸ்ட். இது அதுக்கு அடுத்த இடத்துல இருக்கும். அரண்மனை வந்து 30 கோடி ஷேரு, ஸோ இது வந்து ஒரு 15 கோடி 16 கோடி அந்த மாதிரி. ஸோ நல்ல லாபமே பாத்துரும், கண்டிப்பா பெரிய லாபம். படம் நல்லா இருக்கு ஹரிஷ் ப்ரோ. அது ரிவ்யூவாவே படம் பார்த்துட்டேன், நல்லா இருந்துச்சு. அப்படியா? நான் பார்க்கல, ஆனா ரொம்ப நெகட்டிவா சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் நெகட்டிவா சொன்னாங்களா? ஆமா ஆமா, நான் கேள்விப்பட்டு அதனால இந்த படத்தை பார்க்காம விட்டுட்டேன். செகண்ட் ஆஃப் கர்ஸை பிரேக் பண்ணதே இந்த படமா தான் இருக்கும் போல. செகண்ட் ஹாஃப்லாம் சூப்பரா பண்ணிருந்தாங்க ப்ரோ. செகண்ட் ஹாஃப் தான் ரொம்ப டிராபேக்கா இருக்கு, கன்ஃபியூசிங்கா இருக்கு. அன்னைக்கு கூட ஸ்பேஸ்ல இருந்து பேசிக்கிட்டு இருந்தோம். அதுக்கு முன்னாடியே ரொம்ப நெகட்டிவா சொன்னதுனால தான் அந்த படமே நான் ட்ரை பண்ணல. நல்லா ஒர்க் ஆச்சு உண்மையா. யாராவது 2 பேர் வருவாங்க, ஒம்பிழுப்பாங்க, ஃபன் பண்ணலாம்னு பார்த்தோம். ஐயப்பா அந்த மாதிரி யாராவது கொடு. யாருமே இல்லைண்ணா, எல்லாம் விஜய் ஃபேன்ஸ் தான் ரெக்வஸ்டா இருக்கு. ஆமா, ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனோடனே ஓடி இருப்பாங்க. டிமாண்டி காலனி 2 வந்துட்டு நல்லாவே எடுத்திருக்காங்கண்ணா. பார்ட் 2 எடுத்து நல்லாவே எடுத்திருக்காங்க. செகண்ட் ஹாஃப்ல அந்த வவ்வால் வர்ற சீனு, அப்புறம் ஒரு 2-3 சீன் மட்டும் தான் கொஞ்சம்
நல்லா அது மாதிரி இருந்துச்சு. மற்றபடி அந்த கிளைமேக்ஸ் முடிச்சது பார்ட் 3க்கு லீடு கொடுத்து முடிச்சது எல்லாமே கன்வின்சிங் சூப்பராகவே கார்த்தி பண்ணியிருந்தாங்க. ப்ரோ நீங்க இன்னைக்கு பாக்குறேன்னு சொன்னீங்க, பாத்துட்டீங்களா டிமாண்டி? இன்னும் பார்க்கல ப்ரோ, பார்க்கல. ப்ரோ படம் வந்து யூஏவா இல்லாட்டி இது அந்த மாதிரி ரொம்ப வைலன்ஸா இருக்கும்? யூஏ தான் ப்ரோ. ஆனா எந்த படம் குழந்தைங்க எந்த எல்லாம் படம்? டிமாண்டி குழந்தைங்க எல்லாம் பார்க்க முடியாது. கொஞ்சம் இல்ல தவிர்த்துக்கலாம் ப்ரோ, ஹரி ப்ரோ. குழந்தைங்களாம் அது பார்க்க முடியாது ப்ரோ. அதுல சின்ன பசங்க எல்லாம் சாவடிக்கிற மாதிரிலாம் சீன் இருக்கு. ஓ சரி சரி சரி, குட் டு நோ. கோட்டோட சென்சார் இன்னும் முடியல. இன்னும் இதுவே இப்பதான் விபி சொன்னாரே, சவுண்ட் டிசைன் இப்பதான் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா சரியான ஸ்ட்ராட்டஜி என்னன்னா ஆன்லைன்ல ரிலீஸ் ஆன அன்னைக்கே தியேட்டருக்கு கொண்டு வந்துட்டாங்க. சூப்பர். ஆமா, செம பிளானிங் ப்ரோ. அப்படியே தூக்கி அந்த தேட்டர்ல சென்சாருக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. செம்மையா பண்ணிட்டாங்க அந்த பிளான். ஸோ சைமன் டெனிஸா கிளிக் ஆகிற மாதிரி. கார்த்தினா கங்குவா ட்ரைலர் ஏன்னா இன்னும் தியேட்டர்ல வரல? வந்துருச்சுங்களா எல்லா பக்கமும்? வந்துருச்சு ஃபர்ஸ்ட் நாள் வந்துருச்சு வரல, வந்துருச்சு அதுக்கப்புறம் இன்னைக்கு. வந்துருச்சா? மறுபடியும் கலரிங் பண்ணிருக்காங்களா ப்ரோ? ஆமா, அதை நான் கேட்கணும்னு இருந்தேன் கார்த்தினா. நீங்க போட்ட பிக்சர் வந்து என்னன்னா தேட்டரோட குவாலிட்டியா இல்லை இவங்களே உள்ள கலரிங் பண்ணியிருக்காங்களா டிஐல? இந்த ப்ளூ கலர் ஷேடோவே இருந்தது இல்லை ட்ரைலர் ஃபுல்லாவே? அது நான் தேட்டர்ல பார்க்கல. வித்தியாசம் இருக்குல்ல யூடியூப்ல பார்க்கறதுக்கு தேட்டர்ல. அது போட்டிருந்தேன். கிளாரிட்டியா இருக்கு ப்ரோ, நிறைய பேர் ஷேர் பண்ணிருந்தாங்க. சூப்பரா பிரைட்டா இருந்தது. ஹரி ப்ரோ, நம்ம ட்ரெய்லர்ல அந்த கிளிம்ஸோட ஒரு ஷாட் ஆட் பண்ணிருந்தாங்கல்ல, அங்க மட்டும் கலரிங் வேற மாதிரி இருந்துச்சு, கவனிச்சிங்களா? அந்த பைக் இதுவா? கிளிம்ஸ் அதுல விஎஃப்எக்ஸும் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க பாத்தியா லைட்டா? ஆமா 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 மாத்திருந்தாங்க. செம்மையா அது கரெக்டா அதுக்குள்ள எப்படி பண்ணானுங்கன்னு எனக்கு ஒரு சர்ப்ரைசிங்கா இருக்கு. அவ்வளோ சீக்கிரம் ஒரு ஃபீட்பேக் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணது எப்படி பண்ணாங்க அப்படின்னு தெரியல எனக்கு. மொரோவர் தெலுங்குலயும் ஹிந்திலயும் அந்த ஒன் ட்ரைலர் சைடு மேட்சா இருக்கு, ரொம்ப முக்கியம் இருக்குங்க. யாராவது வந்து இறக்கி விட்டாதான் நல்லா இருக்கும். என்ன ஐயப்பா. சரிங்க, நானே ஆரம்பிக்கிறேன். எனக்கு ட்ரைலர் பார்க்கும்போது விவேகம் வாடை அடிச்சது. அதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது. அந்த ஆளுங்களை ஆனா இல்ல, எனக்கு ஜென்யூனா எனக்கே தோணுச்சு. ஆனா இல்ல, சத்தியமாவே தோணுச்சு. அந்த சொல்லக்கூடாதுன்னா யாரு அவங்க? யாருன்னு தெரியல. இல்லண்ணா பில்டப் பண்ற சீன்ஸ், அந்த மோகன் அவர் வந்து பேசுற சீன்ஸ், அப்புறம் அந்த பாம்பு வைக்கிறாங்கன்னு சொல்ற சீன்ஸ். எங்க எந்த பில்டப்புமே இருக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களா நீங்க படத்துல? ஓவர் டோஸ் பண்ணாதான் நல்லா இருக்காது. விவேகம் ட்ரைலர் பாக்குற மாதிரி தோணுச்சு எனக்கு. வேற யாருக்கா தோணுச்சு அந்த எங்க அதுல வந்து வில்லனே ஹீரோ பில்டப் பண்ணிருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கா என்ன? சரி இருங்க, அதுக்கு முன்னாடி அது படத்துல தான் ஓவர் அதுக்கு முன்னாடி விவேகம் படம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு அதை சொல்லுங்க. எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. புரியலனா விவேகம் படம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அது மிக்சடு தானா? அது மிக்சடா? ஓகே சூப்பர். ஆனா பேசிக்காவே அது என்னன்னா ஃபாரின் கண்ட்ரில எடுத்தாலே படம் ஓடாது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணிட்டு இருக்குது. அது மத்தவங்க எப்படின்னு தெரியல. இல்ல ரகுநந்தன், அப்போ லியோல கூட நேட்டிவிட்டி ஃபேக்டரே கிடையாது. நம்மளுக்கும் காஷ்மீருக்கும் தூரம் தான். அதுல கூட உங்களுக்கு ஆனா காஷ்மீர் இந்தியாக்குள்ள தானே, அது எப்படி ஃபாரின் ஆகும்? இல்ல ப்ரோ, ஃபாரின் இல்ல ப்ரோ, லொகேஷன்லாம் நம்மளுக்கு புது லொகேஷன் தானே ப்ரோ லியோல கூட. ஏங்க இந்தியன் 2 வரைக்கும் சங்கர் எல்லா படத்தையும் ஃபாரின்ல நிறைய எடுத்திருக்காரு. அவர் படம்லாம் ஓடுனது இல்லையாங்க முன்னாடி? ஆனா கதையா ஃபாரின்ல போய் ஜெயிச்ச வேற ஏதாவது படம் இருக்குங்களா? கதையா ஃபாரின்லயே வச்சு எடுத்து ஃபுல்லா பில்லா அந்த மாதிரி மலேசியால எடுத்திருந்தாங்க. வேற ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது அதான் பில்லாவே சொல்லிட்டீங்க ப்ரோ, அப்ப என்ன தனியா கேக்குறீங்க? உண்மையிலுங்க ஐயா சூப்பர். அவர் கேள்வி உண்மையான கேள்வி, கரெக்டான கேள்விதான். ஃபாரின்ல ஒரு படம் எடுக்கும் போது பெருசா கனெக்ட் ஆகாது. இங்க இருக்கவங்களுக்கு அது கரெக்டான கேள்விதான் அவர் கேட்கறது. பில்லா வந்து மலேசியால எடுத்தாங்கன்னா கூட பில்லா ஒன்னுடைய கதை உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரிஞ்சதுனால அந்த கதையை அப்படி திரும்ப எடுக்கிறாங்க. அது தமிழ்நாட்டில் எடுக்காம மலேசியால எடுக்கிறாங்கன்ற மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். அங்கேயுமே வந்து தமிழ் படம் மாதிரி தான் எடுத்திருப்பாங்க. இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. உலகம் சுற்றும் வாலிபன் எம்ஜிஆர் எடுத்த படமே வெளிநாட்டுல எடுத்து ஹிட்டான படம் தான், சரியா?
அந்த மாதிரி ஒரு மித்தெல்லாம் நம்ம ஊர்ல கிடையாது. ஏங்க படம் நல்லா இருந்தா இருந்தா ஒரு எல்லாரும் 40 கனெக்ட் வருஷம் 50 பண்ணிப்பாங்க. வருஷத்துக்கு முன்னாடி ஆனா போறதா நம்ம ஜென்ரேஷனுக்கு சொல்லுங்க அது மித்து உங்களுக்கு இருக்கு இல்லைங்க ஆக்சுவலா. நல்லா இல்ல எடுத்தா கனெக்ட் ஆனா ஓட போகுது. ஃபாரின்ல எடுத்தா அப்படி ஓடாது, இல்லைங்க, இங்க எடுத்தா ஓடுங்கிறதுலாம் என்னங்க கான்செப்ட்? அப்படி இல்ல. இது அதுல வரைக்கும் எதுவும் பேசுறவங்களும் இல்லைங்கிறது தமிழ் தான் ஆளுனாக்கா ஓடும், இல்ல பேசுறது அது ஒரு இங்கிலீஷ் ஆளு சென்டிமெண்ட் அந்த ஹரிஷ் மாதிரி ப்ரோ. இருந்தா ஓடாது. இல்ல அவங்க அந்த பேசுறது தப்பு இங்க இருக்காது. இல்ல இல்ல டப்பிங்ல இல்ல நீங்க கிளியர் இல்ல பண்ணிக்கலாம் ஹரிஷ் விடுங்க. ஹரிஷ் உலகம் சுற்றி வாலிபன் வந்து ஃபாரின்ல எடுத்தாங்கன்னா கூட அது தமிழ் படம் மாதிரி தான் இருக்கும். அதான் அதுல பேசுறவங்க எங்கேயுமே கூட வந்து வந்து தமிழ்லயே மாறாது. பேசுவாங்க. ப்ரோ பில்லா ப்ரோ படமும் அதேதான், இங்க வர்ற பாருங்க, கேரக்டர்ஸ் வந்து இங்க எல்லாமே வந்து கான்செப்ட தமிழால தான் புரிஞ்சுக்கோங்க. இருப்பாங்க. கார்த்தி ப்ரோ இங்க பாருங்க, அதுதான் இப்போ கான்செப்ட். இருக்கவங்க எல்லாரும் நெட்ஃபிளிக்ஸ் எல்லாத்துலயும் ஃபாரின் சீரிஸ் ஃபேமிலியே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எல்லாரோட ஸ்டாண்டர்டும் எக்ஸ்பெக்டேஷன்ஸும் வேற. ஸோ படம் கண்டென்ட்டா ஸ்க்ரீன் பிளே எங்கேஜிங்காக நல்லா இருந்தா கண்டிப்பா எல்லா படமும் இந்த எடுத்தா ஃபாரின் லோக்கல் எல்லா இடத்தாலும் இட்டு தான் ஆக போகுது. ஸோ அதனால அதெல்லாம் ஒரு ஃபேக்டரா இருக்க வாய்ப்பே கிடையாது. அப்படி விஸ்வரூபம் பார்த்தாலும் ஃபாரின்ல இது எடுத்தாங்க ஃபுல்லாவே ஃபாரினா? படம் ஓடுச்சுல ஃபாரின்ல எல்லாம் எடுத்த மாதிரி தெரியலையே. ப்ரோ. விஸ்வரூபம் ஃபாரின்ல இல்ல தான் எடுத்தாங்க. அதான். ஆமா, அது ஃபுல்லாமே யூஎஸ், அது ஓடிடுச்சு. அதுக்கப்புறம் ஆமா, ஆப்கானிஸ்தான், எந்த அளவுக்கு ஒண்ணுச்சு, எந்த அளவுக்கு ஒண்ணுச்சு? ஃபர்ஸ்ட் பார்ட் ஓடிடுச்சு இல்ல ப்ரோ? 200 கோடி ஐயோ, இங்கேயும் படம் ஓடிடுச்சு ஒண்ணுச்சு. இல்ல ப்ரோ? ஓடிடுச்சு ப்ரோ. படம் நல்லா இருக்கும். ரீசெண்டா தாங்க பட் ஆனா ஒண்ணுச்சு. தியேட்டருக்கெல்லாம் என்ன பண்ணுச்சுன்னு அந்த தெரியல. டைம்ல பெரிய ஹிட் தானே ப்ரோ அந்த படம் பெரிய விஸ்வரூபம் ஒண்ணு. ஹிட்லாம் இல்லைங்க, பெரிய ஹிட்லாம் இல்லை. ஓகே, அந்த டைம்ல வந்து கலெக்ஷன் ஆச்சு. கமலோட முன்னாடி படங்களோட அது கலெக்ஷன் தான், அது அவ்வளவுதான். சரி, இல்ல ஜீன்ஸ் எப்படி ரகுநந்தன், ஓடுச்சு? அதே மாதிரி ஜீன்ஸ் எப்படி ஓடுச்சு? ஒரே சாரி ப்ரோ. இல்ல ரகுநந்தன், நீ கேட்ட மாதிரி நம்ம சேப்பாக்கெல்லாம் இருக்குல்லங்க, சென்னை இருக்கு, அதான் மலேசியா சென்னையில இருக்கு, தான் ப்ரோ தாய்லாந்து எடுத்திருக்காங்க. இருக்கு, சென்னையில இல்ல ஜீன்ஸ் அப்புறம் வந்து வந்து டோஸ்டர் ஆனா தானங்க. எடுத்திருக்காங்க, நான் இட்லி இல்லைன்னு இருக்கு, சொல்லல. பூரி இருக்கு, பொங்கல் இருக்கு, வடை, என்ன வேணுமோ வாங்கிக்கோங்க. எல்லா ஊருமே இருக்கு இந்த படத்துல. ஹலோ பார்த்தீங்கன்னா இல்லண்ணா நான் எதுக்காக இது கோட்டையும் விவேகம் கம்பேர் பண்ணேன்னா, விவேகம் ட்ரெயிலர் பார்க்கும்போது இதே மாதிரி தான் தோணுச்சு. அப்ப எனக்கு பர்சனலாக தோணுது என்னன்னா, ஃபாரின்ல படம் எடுத்தாலே ஏதாவது ஓடாது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. இதையும் பார்க்கும்போது அதே மாதிரி தோணுச்சு. அதனால கேட்டேன், இல்லைன்னா அதை கேட்டது இந்த மட்டும் நான். மித்தெல்லாம் 5ஆம் தேதி பஸ் பண்ணிடுவோம் ப்ரோ. புது மித்தா இருக்கு, பிரேக் பண்ணிடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த கிளியர் இல்ல பண்ணிடுவோம் அதுக்கு அந்த ஏதாவது மாதிரி. எக்ஸாம்பிள் இது ஓடிச்சு அப்படின்னு மாதிரி சொல்ற மாதிரி இல்ல வேற ப்ரோ, ஏதாவது ஆனா இருந்துச்சுன்னா நம்ம சொல்லுவோம். நான் அவர் சொன்னதுதான் சொல்றேன் ப்ரோ. இன்னைக்கு தேதிக்கு ஸ்க்ரீன் பிளே தான் ப்ரோ. அது ஒரு மித்தா தானே இருக்கு. வெளிநாட்டுல எடுத்தா ஓடலன்றது இது வரைக்கும் ஒரு நல்ல கதை வந்து வெளிநாட்டுல எடுத்து ஓடலன்னு நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். வந்தது பூரா வந்துட்டு இஷ்டத்துக்கு எழுதி நான் வெளிநாட்டுக்கு தான் போவேன்னு போயிட்டு சீமந்தத்தெல்லாம் தூக்கி பல்கேரியா காட்டுக்குள்ள வச்சா எப்படி ப்ரோ படம் ஓடும்? நீங்களே சொல்லுங்க. அது என்னமோ கண்டிப்பா இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு படம் வரல. அதுதான் இல்ல மோஸ்ட்லி நிறைய படங்கள் வந்து நீங்க வெளிநாட்டுல எடுத்தது இல்ல. நான் உனக்கு அந்த மாதிரி வந்த ஒரு படங்கள் ஒரு சில ஒருவேளை ஓடாம போயிருக்கு. ஒருவேளை அதை வந்து விடாமுயற்சி பிரேக் பண்ணுமோ என்னமோ. என்னைக்கு ரிலீஸ் ஆகுது? வரும்ண்ணா, எப்படிலாம் வந்தானா. இல்ல இப்போ எனக்கு ஒரு டவுட். இப்ப கங்குவாலாம் டிஸ்டோபியன் மாதிரி இருக்கு. அதை பத்திலாம் யாருமே இது இந்த எந்த உலகத்துல எடுத்தாங்கன்னே தெரியல. அதை பத்தி நீங்க யாருமே கேட்க ஏன் அது ஆனா அது ஃபேண்டசிங்க. எதுவுமே இன்னும் ரிவீல் ஆகல இல்லைண்ணா. கார்த்திக் ப்ரோ, எங்க எங்க இதுவும் ஃபிக்ஷன் தாங்க. கார்த்திக் ப்ரோ, இப்ப இந்த பிரிட்டிஷர்ஸ் வந்து ஆனா அந்த இதுல மாதிரி பேங்காக்லயே சொல்லியிருக்காங்க. ட்ரெயிலர்ல பேங்காக்ல போறீங்க, பேங்காக் டூர் போறீங்க அப்படின்னு ஃபாரின் வச்சு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கங்குவால் அந்த மாதிரிலாம் எதுவும் லொக்கேஷனா எதுவும் சொல்லி. கார்த்திக் ப்ரோ ஒரு கொஸ்டின் ப்ரோ. கங்குவா ஃபேண்டசி தான். இது இப்ப ட்ரிபிள் ஆர் படத்துக்கு வந்து அந்த ஃபாரினர்ஸ் மாதிரி இந்த பிரிட்டிஷ் பீப்புள் வருவாங்க இல்லையா? நிறைய அதுக்கு முன்னாடி அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ஃபாரினர்ஸ் இந்த இந்தியால இந்த மாதிரி வந்தா அந்த படம்லாம் ஓடாது அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்ப ட்ரிபிள் ஆர்லாம் ஓடலையா? அதான் மதராச வந்து படம் ஓடிச்சுங்க. இல்ல ஜென்ரலா ஒரு பெரிய லெவல்ல இந்த சொல்லுவாங்க பாத்தீங்கல்ல, அந்த மாதிரி. ஏகே ஃபேனே வந்து எப்படி சொல்றாருன்னு கேட்டுக்கோங்க. அப்படி கிடையாது ஹரிஷ் ப்ரோ. அசர்பைஜானும் எங்களுக்கு ஃபாரின் படம் தானே, அதுக்கும் பேச வேண்டியதா இருக்கு. நீ சுயநலம் இல்லாம எதையும் பேச மாட்டேன். அப்புறம் அதுக்காக விட்டு கொடுக்குறான். அடிக்கிறதுல விவேகமா இருக்குது அப்படிங்கிறப்ப நம்ம தொலைநோக்கி பேச பார்வையில வந்து அடுத்த படத்துக்கு முட்டு கொடுக்குறா இந்த படத்துக்கு வரான். இல்ல அது என்னன்னா, அந்த நம்ம வந்து ரொம்ப நேட்டிவிட்டியா பார்த்து பழகினாலுங்க. ஸோ இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஓகே, தமிழ்நாடு நடந்தால் சூப்பர் ஓகே, இந்தியாவில் ஓகே ஏற்றுக்குவோம், நம்ம கண்ட்ரி தானே அப்படின்னு. இன்னும் ஃபாரின்ல போனால் கொஞ்சம் அந்நியமாக தெரியும் எல்லா ஆடியன்ஸுக்கும் அப்படின்றது தான் விஷயம். அது சொல்ற பாயிண்ட் கரெக்டு தான், அது உண்மைதான், இல்ல அது யாரும் மறுக்க பட் முடியாது. இல்ல அது எப்படி இருக்கும்னு தெரியாம சரி, இந்த படத்துல பாக்குற போது நிறைய ரூட்டடான விஷயங்கள் இருக்கு. எங்க எடுக்கிறோன்றது இது இல்ல. அது வந்து இப்போவும் அந்த ஸ்னேகாவோட அந்த ஃபேமிலி போர்ஷனு, காமெடி எல்லாமே அது ரூட்டடா இருக்கிற போது கண்டிப்பா கனெக்ட் ஆகும். அது இல்ல லொகேஷன் அது உண்மைங்க, அது இருக்குங்க, அதெல்லாம் இருக்குங்க, நான் இல்லைன்னு இல்ல நான் சொல்லலைங்க. படம் பட் அவர் ஃபுல்லா சொன்னது எடுத்திருந்தா பெஸ்ட். பரவாயில்ல. நான் படம் ஒரு சில சீன்ஸ் தானே மேபி ஃபாரின்ல இருக்கிற மாதிரி இருக்கு, ஃபுல்லாவே இல்லைல்ல. அதே மாதிரி ட்ரெய்லர்ல மிஷின் தானே மென்ஷன் பண்றாரு. அவர் தமிழ்நாட்டுல இருந்து கூட கூட்டு போயிருக்கலாம் பேங்காக். ஆக்சுவலா தமிழ்நாடு போர்ஷன் இருக்காமலாம் இருக்காது எனக்கு தெரிஞ்சு. ஆனா எனக்கு வந்து பர்சனலா இது ரொம்ப ஃபேவரட் ஜானர். எப்போ பார்த்தாலும் ஒரே இடம், 2 இடம், ஒரு செட்டு இந்த மாதிரிலாம் காமிக்கிறத விட ஒரு ஃப்ரெஷ்ஷா இவ்வளவு லொகேஷன்ஸ் எல்லாம் காமிச்சா நல்லா இருக்கும்.
இல்ல இல்ல ப்ரோ அதை நீங்க தாண்டி யோசிச்சு ஸ்கிரீன் பாருங்க. பிளே ஒர்க் ஆயிடுச்சுன்னா படம் ஒர்க் ஆயிரும். நீங்க லொகேஷன்னாலலாம் அப்படியெல்லாம் ஆகாது எனக்கு தெரிஞ்சு. ஒரு இடம் ரெண்டு தான் நல்லதுன்னு சொல்லுவாங்க. உனக்கு வருத்தமா இருக்குல்ல? அது இல்ல, அது பாத்துக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் இப்ப கோட்டுக்கு சொல்லு. ஹலோ 15 மில்லியன் ரியல் டைம். வில்லன் வந்து மோகன் தானா? இதை விட அடுத்து இன்னொரு விட ஒரு ரோட்ல எடுத்துட்டு இருக்காங்க. அவங்களை கேள்வி கேளுங்க முதல்ல. ஏன் ப்ரோ ஒரே ரோட்டனாலும் இப்ப ஸ்கிரீன் பிளே நல்லா இருந்துச்சுன்னா ஓடும் ப்ரோ. சபரி ஆமா ரோட்ல எடுக்கிறது எதுக்கு ஒரே ஃபாரின் வீட்ல போகணும்? தான் டிமார்டி காலனில ஃபர்ஸ்ட் பார்ட் எடுத்தாங்க. ஹிட் தானே. சபரி நடு ரோட்ல எடுக்கிறது எதுக்கு ஃபாரின் போகணும்? இந்தியால எடுத்துட்டு போயிடலாமே. இல்ல செட்டு நடு போட்டு ரோட்ல எடுத்துக்கலாம். வந்து போஸ்டர் மட்டும் தான் ப்ரோ நடு ரோட்டு. படமே நடு இந்தியாவில் அந்த ரோட்டுன்னு அளவுக்கு எடுக்க பாத்தீங்களா? விட்டுருவாங்களா? ஹலோ ப்ரோ. இந்தியாவில் அந்த அளவுக்கு ஃப்ரீயா எடுக்க விட்டுருவாங்களா? ஏன் செட்டு போட்டு கூட எடுக்கலாமே? ஸ்டுடியோல ரோட்ல தான் எடுக்க போறாங்க. செட்ல வச்சு ஏப்பா எடுத்தா அதோட விஎஃப்எக்ஸ் இல்ல, அது ட்ரெய்லர் வரட்டும் அப்புறம் அதை பத்தி பேசிக்கலாம்பா. ப்ரோ ஆடியோ லான்ச் இருக்கா ப்ரோ கார்த்திக் ப்ரோ? எங்க ட்ரெய்லர் வந்துருச்சு, பாட்டு வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு. இதுக்கப்புறம் ஆடியோ லான்ச் இல்லையே இல்ல ப்ரோ, அர்ச்சனா இன்னைக்கு கூட கல்பாட்டி உட்காந்து கேட்டாங்க. அவர் வெங்கட் பிரபு சொல்லியிருக்காரு அவங்க இதுக்கு மேல போல டிசைட் பண்ணணும்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்க. இன்னமுமே டிசைட் பண்ற மாதிரி அது சும்மா இல்ல இன்னைக்கு சொல்லுவாங்க. தேதி ஓகே என்ன? இல்ல இன்னைக்கு பிகினிக்கே தேதி 1 என்ன? வீக் முன்னாடி இன்னைக்கு தான் தேதி வந்து வச்சேன்னு சொன்னாங்க. இன்னைக்கு தேதி வந்துட்டு 17. படத்துக்கு அப்புறம் தான் ப்ரோ ஈவென்ட் இருக்கும். இப்போ எதுவும் இருக்காது. ப்ராக்டிக்கலா சாத்தியமே ஓகே கிடையாதுங்க. இன்னைக்கு தேதி 17. ஓகேவா? இதுக்கப்புறம் ஆடியன்ஸ் பிளான் பண்ணி நடத்துறது, அதுக்கப்புறம் அந்த நடத்தின ஆடியோ லான்ச் இங்கே டெலிகாஸ்ட் பண்ணுறதுன்னு இருக்கு இல்லையா? நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு சண்டே, 2 சண்டே தான் இருக்கு. ஸோ அடுத்த சண்டே ஆடியோ லான்ச் பண்ணி அதுக்கு இதெல்லாம் பண்ணோம்னா அது ரொம்ப கஷ்டம். அப்படிதான் பிளானிங் இப்பவே ஆரம்பிச்சிருக்கணும். இல்ல அவங்களே சொன்னாங்க ப்ரோ, அதெல்லாம் முன்னாடியே பிகினிக்கே வந்து 1 வீக் முன்னாடி தான் கண்டிப்பா ஆரம்பிச்சோம் இல்ல அப்படின்னு ப்ரோ, சொன்னாங்க. வாய்ப்பே கிடையாது ப்ரோ நடக்கிறதுக்கு. பிகினிக்கு 1 வீக் முன்னாடி பண்ணாங்கன்னா 1 மாசத்துக்கு முன்னாடி 1 வீக் முன்னாடி பண்ணாங்க. நானு இது ரிலீஸுக்கே 2 வாரம் தான் இருக்கு. ப்ரோ ஜாலியா இருந்திருக்கும். வெங்கட் பிரபு பிரேம்ஜி தான் ஸ்டேஜ்ல. அவ்வளவுதான். ட்ரெய்லர் வந்துருச்சு, சாங் வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு. அப்புறம் என்ன? இல்ல சச்சின், அவங்க நிறைய இன்டர்வியூஸ் எல்லாம் கொடுப்பாங்க, அதுவே ஃபன்னா இருக்கும். பிளான் பண்ணுவாங்க. ப்ரோ அந்த த்ரிஷா சாங் ஏதோ வருதுன்னு சொன்னாங்க. அது எப்போ வரும்? அது இருக்கு, அது வரும். ப்ரோ அதே மாதிரி சேகர் மாஸ்டர் சதீஷ் 2 சொன்னாரு ப்ரோ. இன்னும் 2 பாட்டா பெண்டிங் இருக்கு. த்ரிஷா பாட்டு ஒண்ணு இருக்கு, இன்னொரு பாட்டு இருக்கான்னு தெரியல. இருக்கும் இருக்கும். ரெண்டுமே பாட்டு வந்திருக்கா? ரெண்டுமே ராஜசுந்தரம் தான் பண்ணிருக்காரு. ப்ரோ நார்த்ல ஒயிட் ரிலீஸ் பண்றதா சொன்னாங்க அர்ச்சனா. அது வந்து எப்படி அர்ச்சனா ஐஸ்வர்யா சொன்னாங்க? அர்ச்சனா அவங்க எப்படி ப்ரோ அது பிவிஆர் என்எஸ்ல ரிலீஸ் பண்றாங்களா எப்படி? பிவிஆர் ட்வீட் பண்ணிருக்கானே ப்ரோ. இல்லையா? இல்லன்னு சொல்லி மாலி போட்டிருந்தாரு, ஏஜஸ்ல அவர் போட்டிருந்தாரு. நெட்ஃபிளிக்ஸோட அக்ரிமெண்ட் பிரச்சனை இருக்குங்க, அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. இப்ப ட்ரெய்லர் பார்த்தோன்னே எத்தனை பேர் அந்த குமுதம் ஸ்டோரி ஃபீல் பண்ணீங்க? குமுதம் ஸ்டோரியே படிக்கல. நிறைய பேர் அது மேட்ச் ஆகிற மாதிரி சொன்னாங்க. நானும் படிக்கல, அதனால அதை பத்தி பேசாதீங்க, எனக்கு தெரியாது. ஏதாவது பேசி அது ஸ்பாயில் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ற ரிசல்ட் அப்படியே விட்டுருங்க. பயங்கரமா இருக்கு. ட்ரெய்லர் பயங்கரமா இருக்கு. உங்க ஒப்பீனியன் ப்ரோ? புரியல. இல்ல வில்லன் டயலாக்ஸ், வில்லன் கேரக்டர் பத்தி உங்க ஒப்பீனியன் இருக்கு? வில்லன் வந்து விஜய் தான் அந்த படத்துல, முன்னாடி சொல்லியாச்சு. வில்லன் அவர் தான். மோகன் வந்து ஒரு வில்லன். கார்த்தினா ஸ்பெஷல் கேமியோ வேற யாராவது பண்ணிருக்காங்க? கார்த்தினா அவர் வில்லன், இவர் வில்லாதி வில்லன். வில்லன் டயலாக் ரொம்ப அவுடேட்டடா இருந்தது. ஆமா அதுதான் சொல்ல வந்தேன். ரொம்ப டிபிக்கல் ரிவெஞ்ச் டயலாக் கிளீஷேவா இருந்துச்சு. எனக்கு அவரை வில்லனா பாக்குறதே ஃப்ரெஷ்ஷா தான் இருந்துச்சு. ப்ரோ நான் விஜய் படத்தோட ட்ரெய்லர்ஸ்லயே வந்து இந்த ட்ரெய்லர் தான் நிறைய தடவை பார்த்திருக்கேன் ப்ரோ. அவ்வளோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. மியூசிக்கும் சரி, மேக்கிங்கும் சரி, எல்லாமே பயங்கரமா இருந்துச்சு. குறை சொல்ற மாதிரி எதுவும் இல்லை. ஆமா கார்த்தியா சொல்லுங்க, நான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பத்தி என்னன்னா நினைக்கிறீங்க ட்ரெய்லர்ல? சூப்பர்னு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை ப்ரோ, ஓகே அவ்வளவுதான். அதுக்கு பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. உங்களுக்கு எப்படி நல்லா ஒர்க் இருந்துச்சு. ஆச்சு? முன்னாடி அந்த விஜய் அனிமேஷன் அப்ப மட்டும் பிஜிஎம் சூப்பரா இருந்துச்சு. அந்த லைன் ஆல்வேஸ் லைன் சொல்ற டைம்லயும் செம்மையா பண்ணிருந்தாங்க. நிறைய எலிவேஷனா நல்லா இருந்துச்சு ட்ரெய்லர்ஸ்லயே.
இல்ல அந்த ட்ரெய்லர்ல ஒரு அந்த அனிமேஷன் மெயினா கட் அந்த தான் இன்ட்ரோ மாதிரி படத்துக்கு பழைய போடுவாங்களா விஜய் வருது அந்த இதெல்லாம் வரும் இல்லையா ரெட் கலர்ல டைட்டில் கார்டு அந்த டைம்ல பிஜிஎம் சூப்பரா இருந்துச்சு. அதுவும் இல்ல ஹரிஷ் ப்ரோ அப்ப ஐயப்பன் அது ஐயப்பன் ஐயப்பன் ஃபுல்லா அணில இறக்கி விட்டான். ஐயப்பா ஆமை இறக்குடா. ப்ரோ நானே ஆமாதான் ப்ரோ என்ன ஒரு குடின்னு ப்ரோ சொல்லிட்டீங்க. பக்கத்துல ஒரு ஆமையை வச்சிட்டு இருக்கீங்க. நானே அஜித் fan ப்ரோ bro. ஆமையே நீ அணிலா மாறிட்டான் ப்ரோ. அனிலா அதே ஒரு மாறல அதே ஒரு அணில் கிட்ட கேக்குறாரு பாரு. பிஜிஎம் வந்து அந்த போர்ஷன் மட்டும் தான் நல்லா இருக்குன்னு அமையல சொல்லுவாங்க. ஆக்சுவலா பிஜிஎம் ரொம்ப ரொம்ப சுமார் தான். ஆமா ஈவன் ஆனா அந்த மீதி போர்ஷன்ஸ் அது இதுக்கு முன்னாடி பழைய பிஜிஎம் தான் யூஸ் பண்ணிருந்தாங்க. அந்த இதுக்கு முன்னாடி பாட்டு பாட்டுக்கு நெகட்டிவ் ரிவ்யூ வந்தனால இவங்களே ஓகே இது வச்சும் போட்டாரே அப்படின்ற மாதிரி அக்செப்ட் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டாங்க. சரி எங்க என்னடா கூப்பிடுங்கப்பா, எங்க என்னடா போன் பண்ணி எங்க என்னடா போன் பண்ணி டார்ச்சர் பண்ணி வரவீங்க. கொஞ்சம் ஃபயர் சாங்க நினைச்சு பாருங்க. கொஞ்சம் ஃபயர் சாங் பிரசாந்தனை கூப்பிடுங்க. ஃபயர் சாங் நல்லாதாங்க இருந்தது. அவர் போன் பண்ணி அவர் வந்து என்ன நெகட்டிவா பேச போறாரு. அவர் அனில் மேக்ஸா பேசுவாரு வந்தாருன்னா. விஜய் இல்ல அவருக்கு போன் பண்ணு விஜய். நான் போன் எடுக்க மாட்டாரு ப்ரோ. ஒரு 10 ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் அவங்க ஒரு ப்ரோமோ விட்டுறாங்கல 10 டைம் போன் பண்ணி திரும்ப பண்ணிட்டாரு. ப்ரோ எடுக்க பிளாக் பண்ணி போயிடுவாரு ப்ரோ. கட்டத்துக்கு மேல கோவப்பட்டு வர அண்ணா பண்ணிட்டு போகுதுடா. என்னப்பா வரவி ஃபயர் சாங்லாம் என்னங்க ரொம்ப லாக்லஸ்டர் தானங்க. நீங்க யாரு நீங்க ஃபயர் சாங் நல்லாதாங்க தூங்கிட்டாருன்னா எழுதி நான் வேற அந்த ப்ரோமோல இவனோட பிஜிஎம் ஒர்க் நல்லா இல்லையா, ஆனா ஃபயர் சாங் நல்லா இருந்துச்சு. நான் இல்லங்க, நீங்க யார்ட்ட வேணாலும் சொல்லுங்க, ஃபயர் சாங் நல்லா தான் இருக்கு. ஆனா ஹியூனோட பிஜிஎம் ஒர்க் வந்து ட்ரைலர் ஓகே ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரோமோ விட்டுருந்தீங்கல்ல அந்த மாதிரி இல்ல அதுலயுமே ஸ்டார்டிங் அதே அந்த பிஜிஎம் தாங்க படத்துக்கு யூஸ் பண்ணிருக்காங்க. போர் அடிக்குது. எங்க ஒரே நிமிஷம், இங்க நல்லா இருக்குன்னு சொல்றதும் ஒண்ணுதான், நல்லா இல்லைன்னு சொல்றதும் ஒண்ணுதான். ஏதோ என்ன ஆச்சு உங்களுக்கு? இனிஷியல் போர்ஷன்ஸ்ல பிஜிஎம் கொஞ்சம் ஆவரேஜா இந்த மாதிரி தான் இருந்துச்சு. எண்ட்ல நல்லா இருக்கு. ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் தி ட்ரெய்லர்ல வந்து சுமார் தான். சச்சின் கேட்டுச்சா? என்னது? இல்ல அதான் இன்னும் சவுண்ட் டிசைன் போயிட்டு இருக்குல்ல. எண்ட் ப்ராடக்ட் கையில உங்களுக்கு மாதிரி ஐயப்பா இந்த மாதிரி யாரையோட ஒரு பிரசாந்தன் என்ன நான் உங்களுக்கு என்ன மாறா 7 மணி நேரத்துலயே வியூஸ் லைக்ஸ் எல்லாம் போட்டு தள்ளிட்டாங்க. 5 மணி நேரத்துல நினைக்கிறேன். இன்னும் அந்த வியூஸ் லைக்ஸ் இதெல்லாம் நம்பிட்டு இருக்கீங்க. அது கிளிம்ஸ் ஒண்ணுல ஜி ஒண்ணுல கிளிம்ஸ். அதுக்கு முன்னாடி அந்த இதுக்கு வியூஸ் எல்லாத்தையும் நாங்க பாத்துட்டு தானே இருந்தோம். எப்படி திடீர்னு இதுக்கு மட்டும் வரும்? அதே மாதிரி விஜயோட முன்னாடி இருந்த ட்வீட்டுக்கெல்லாம் 500K லைக்ஸ் போடுவீங்க. இப்ப அப்படியே 100K முக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்ப எல்லாமே பாட்ஸ் அந்த மாதிரி அப்படியே ஆகுதுல. அடுத்து அப்படியே அரசியலுக்கு போயிட்டாருன்னா அது 50K குள்ள போயிடும். நீங்களா பேசினா எப்படி தெரியும்? எனான்மஸ் டேக் ஓவர் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஹீரோக்கு 100K லைக் ட்வீட்டத்துக்கு மேல நீங்க போடுங்க. தளபதி விஜய் தவிர்த்து ஒரு 100K லைக் சொல்றேன். தளபதி விஜய்க்கு மட்டும் தானே ஃபேன் பேஸ் இருக்கு உலகத்திலேயே, மத்த யாருக்கும் இல்லையே, யாருக்கும் வராது. இப்போ ஒண்ணு இல்ல, இப்ப கல்கி படம் 1000 கோடி கலெக்ஷன் பண்ணிருக்கு. அந்த வியூஸோ லைக்ஸோ பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி 5 ஹவர்ஸ்ல 15 மில்லியன் வியூஸ் 1.5 மில்லியன் லைக்ஸ் அப்படிலாம் வரலங்க. அது லைஃப் டைமே வந்து 1 மில்லியன் லைக்ஸே வரல கல்கியோட. ஆமாங்க, போய் பாருங்க. ஆனா மூவி வந்து கலெக்ஷன் 1000 crore. ஆனா நம்ம அண்ணன் வந்து 300 crore தான் நார்மலா. நம்ம என்ன ப்ரோ பண்ணிருக்கோம்? 30யா? டேய் சாத்தி ப்ரோ அண்ணா வந்துட்டாரு. டேய் ஏன்டா தூங்குறவன அண்ணா வராரு, வழி விடு. செவனே அண்ணா வந்துட்டாரு, வழி விடுங்க. 11:30 மணிக்கு முக்காட போட்டு தூங்கிட்டு இருந்தா. ஏங்க நான் தாங்க சொன்னேன் அண்ணன் தூங்கி இருப்பாரு. கார்த்திக் ப்ரோ எல்லாத்தையும் கூப்பிட சொன்னாரு. அண்ணன் தூங்கி இருப்பாரு, அண்ணனுக்கு போன் அடி சொல்லி போடுங்கயா, அண்ணன் வந்துருவாருன்னு சொன்னேன். 4 பேர் கூப்பிடுறானுங்க. ஏதோ சம்சாரத்தை இரவு கூப்பிடுறான் தெரியாம இன்னும் கூப்பிட்டு இருக்கான். எவன்னு தெரியல. டேய் ஏன்டா இப்படி இருக்கிறீங்க? முக்கியமா ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு, இன்னைக்கு நீங்க வராம போனா என்ன ஆமா குரூப் இல்லாம இருக்கீங்களே கொஞ்சம் போதும். என்ன 100 கோடி 200 கோடி இப்ப ஆரம்பிச்சாங்க. அதுதான் ரிலீஸ் ஆன உடனே ஒரு வீடியோ பிரசாந்த் ப்ரோ
இப்போ நீங்க கங்குவா பட ட்ரெய்லர் வந்தப்ப பயங்கரமா பேசுனீங்க, ஹைப் அதிகமா குடுத்தீங்க. ஆனா இந்த படத்துக்கு ஏன் நீங்க ரொம்ப லிமிட்டடா பேசியிருக்கீங்க? அது மட்டும் வராம இல்லைங்க. கங்குவா ட்ரெய்லர் வந்த அன்னைக்கு இவர் வந்து பேசுவாராம். கோட் ட்ரெய்லர் வந்தப்ப படுத்து தூங்குவாரா, நான் விட்டுற ரீசன் மாட்டாங்க சொல்றேன். அவரை. ஏன்னா ஸ்டூடியோ கிரீன் பேனர் இல்ல இங்க அந்த அதுக்கு முன்னாடியே அந்த படத்துல தூக்கிட்டாரு. வந்துட்டு இல்ல ஸ்டூடியோ கிரீன் தான் இப்ப இந்த படத்துக்கு தனியா யூடியூப்ல வீடியோ போட்டாரு. ஸ்டூடியோ கிரீன் ஒரே நிமிஷம் ப்ரோ புடிச்சு இருங்க போச்சு ப்ரோ உங்க இருங்க ஊழல். உங்க ஊழல். நான் சொல்றேன் இருங்க ப்ரோ, எங்க ட்ரெய்லருக்கு மட்டும் ப்ராப்பர் கமர்ஷியல் என்டர்டைனர் லோடிங். இதே ஸ்டூடியோ கிரீன் பேனரா இருந்துச்சுன்னா 10 லைனுக்கு அடிச்சிருப்பீங்க. ஆமா, அதான் ஸ்டுடியோ கிரீன்ல ஞானவேல் ராஜாக்கு அப்புறம் நான் தான் பார்ட்னரு. பூரா லாபத்தையும் இந்த பக்கம் தள்ளுன்னு தள்ளிட்டு இருக்கிறாரு. டேய் ஏன்டா டேய், அவரே படாத சிரமப்பட்டு படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு உட்காந்து என்ன பண்றது தெரியாம பண்ணிட்டு இருக்க. அப்படி நான் இங்க உட்காந்து ப்ரோ எல்லாருமே கேட்டு கஷ்டப்பட்டு தான் படம் எடுக்கிறாங்க. இல்ல மூடிட்டு இருங்கடா தயவுசெய்து ஆனா சொல்றேன். பிரசாந்த், மூடிட்டு நீங்க இருங்க. நீங்க இப்படி சொல்லிருக்கணும். டாம் க்ரூஸ மிஞ்சிட்டாரு, நம்ம இதுலயும் ஒரு டாம் க்ரூஸ் படம் வருது அப்படின்னு சொல்லியிருந்தா இவங்க அப்படியே அமைதியா இருந்திருப்பாங்க. நீங்க அப்படி இல்ல சொல்லாம விட்டனால பாத்தீங்களா இல்ல இது எவ்வளவு பெரிய பிரச்சனை. என்னன்னா ஏங்க விவேகம் விவேகம் ட்ரெய்லருக்கு என்னங்க போட்டீங்க நீங்க வீடியோ? சூப்பர்னு போட்டேன். அது ஆமாமா விவேகம்லாம் எங்க கண்மணி வந்து போகுமா பாசிட்டிவ் இல்லையா, ரிவ்யூ தான் ப்ரோ எடுத்துட்டு வருமா வந்துச்சு. இல்லையா? ஜென்ரலாவே பாசிட்டிவ். பாசிட்டிவா இது வேற லெவலு, உலக சினிமான்னு போட்டாரு. ஆமா, அந்த அதுக்கப்புறம் வீடியோ தேடி எடுத்துட்டு வாங்கப்பா. இல்ல கார்த்திக் ப்ரோ ட்ரெய்லர் உண்மையாவே நல்லா தான் ப்ரோ இருக்கும். இப்ப கூட அதுல வாங்கினா ஏன் அடிக்கிறான் ப்ரோ ஏங்க ஒரு இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. பாரபட்சமாவே இருக்கீங்க எப்பயுமே? ட்ரெய்லரை பார்த்தா ஆனா ஏன் நல்லா இப்படி தான் பாரபட்சமா படத்தை பார்த்து இருக்கீங்க? கலாய்ச்சாரு. அண்ணாத்த ட்ரெய்லர் கூட தான் பாட்டு சூப்பர் பிளாக் பஸ்டர்னு போட்டேன். என்னையா பண்றது, ட்ரெய்லர் பார்த்தா நல்லா இருந்துச்சு. அப்புறம் போய் 4 மணிக்கு போய் பட்டை விட்டுட்டு குளிச்சுட்டு போய் உக்காந்தோம்னா ஆறாரோ ஆறிராரோன்னு கல்கத்தாக்கு வந்து காப்பு கட்டினானுங்க. தலையெல்லாம் சுத்தி போய் தியேட்டர்ல தூங்கிட்டீங்களா? தூங்குறது அப்புறம் பிரச்சனை ஏங்க இல்ல, இழுக்கிறீங்க இப்போ தேவையில்லாம? பெரிய பின்னூசி எடுத்து குண்டியில குத்துன மாதிரியே இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி அப்ப பிரசாந்த் ப்ரோ கங்குவாக்கு அப்படிதான் ஆகுங்கிறீங்களா? இவன் சபரிஸ் பெரிய இவனுக்கு இப்ப இல்ல நீங்க ட்ரெய்லருக்கு ரொம்ப ஹைப் நீங்க செல்வியாடா, அந்த செல்வின்னு ஒரு நம்ம ரோட்லயே ஜோசியர், நடந்துட்டு இருக்கோம்ல, வந்ததுக்கு அப்புறம் அதை பத்தி இந்த செல்வின்னு ஒரு ஜோசியர் மண்டைக்கு மருதாணி அடிச்சுட்டு உட்காந்துட்டு இதை பத்தி சொல்லிட்டு இருக்காரு. ஆவணி மாசம் கடைசி வாரம் கனமழை பெய்யும், தமிழகம் எங்கும் வந்து வெள்ளக்காடாக காட்சியளிக்கும்னு. ஏன்டா வெதர் ரேடார் தெரியாததெல்லாம் உங்களுக்கு தெரியுதுடா அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து இப்ப கண்டுபிடிச்சிட்டாரு சபரிஸ். கங்குவாக்கு தான் நீங்க சொல்றீங்க. இல்ல ப்ரோ நீங்க அண்ணாத்தே சொல்லிட்டு இருந்தீங்களா, அதனால இல்ல ப்ரோ ஒரு டவுட் ப்ரோ. இப்ப தனஞ்சயன் சொல்லியிருக்காருல 1 மாசம் கங்குவாவை பத்தி பேசுவாங்கன்னு. எப்படி ப்ரோ அந்த இந்தியன் 2 பத்தி பேசுற மாதிரி பேசுவாங்க? இல்ல ப்ரோ, புலி படம் பத்தி பேசினால அந்த மாதிரி பேசுவாங்க. தனஞ்சய் என்ன அவனே ஒத்துக்கிறான். அப்ப புலி இந்த மாதிரி தான் பேசுறீங்களே. இல்ல மாறா ஏதோ ரெவனன்ட் எடுத்து கையில வச்சிருக்க மாதிரியும் இருங்க. கங்குவா தான், சிறுத்தை சிவா தான் ரொம்ப போட்டு சச்சின் அது நம்ம பெருசா அதை பார்க்காம நம்ம பேச வேணாம்னு நினைக்கிறேன் ப்ரோ. நம்ம படத்தை டாம் குரூஸ்ன்றப்போ அங்க ரெவனன்டான்னு கேட்க கூடாதா? என்ன ப்ரோ யாரா டாம் குரூஸ்னு கேட்டது? சச்சின் உண்மையிலே அது வந்து ஒரு நார்மல் விஜய் படமா இருக்கும், அவ்வளவுதான். ஒரு விஷயத்து இங்க அப்படி இல்ல, டிஃபரெண்டா பண்றாங்க, அதனால சப்போர்ட் பண்றாங்க, அவ்வளவுதான். அப்படி இருந்தாலே போதும் ப்ரோ எங்களுக்கு. இருங்கடா இங்க பாரு ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணி எங்க அண்ணனை கூப்பிட்டுருக்கேன், எங்க அண்ணனை பேச கூட நீங்களே பேசிட்டு இருந்தேன். நீங்க பேசுங்க, நீங்களே பேசி தொலைங்கடா போங்கடா. இருங்க நீங்க பேசுங்க. கங்குவாவும் கோட்டம் கோட் ட்ரெய்லர் என்ன இருக்கு, நல்ல வெரைட்டி பண்ணிருக்காங்க. பார்த்தா நமக்கு என்ன தெரியுது, அண்ணனை காணோம். அவரையே போன் பண்ணி வம்பழுத்து டார்ச்சர் பண்ணி கூப்பிட்டு வரோம். ஒரு மனுஷன் கிடைக்கும் போது வச்சு செஞ்சுக்கிறது இல்லையா? என்ன இது? திரும்ப வருவாரா இல்ல படுத்து தூங்கிடுவாரு? ஸ்பீக்கர்ல தான் இருக்க மாதிரி காட்டுது. ஸ்பீக்கர்ல தான் இருக்க மாதிரி காட்டுது. எனக்கும் ஸ்பீக்கர்ல தான் காட்டுது. பிரசாந்த் ப்ரோ இருக்கீங்களா? பிரசாந்த் ப்ரோ கால் வந்து டிஸ்கனெக்ட் ஆயிருக்கும் ப்ரோ. கால் யாரும் ஆட் பண்ணாதீங்கப்பா. இன்னும் ஸ்பீக்கர் கூப்பிடுறாங்களாட்டுக்கு ப்ரோ கால் பண்ணி. கால் பண்ணி தொலையாதுங்கடா. இல்ல ஸ்மைலி போட்டுட்டு தான் இருக்காரு ப்ரோ இருக்கீங்களா? அவர் இல்லன்னு நினைக்கிறேன். அண்ணா இருந்தாரு, பேச விட்டீங்களா நீங்க? அவர் கருத்தை சொல்ல விட்டீங்களா? என்ன நீங்க அவர் என்ன மங்களம் சாரா அனுத்த விடுங்கடாங்கிற மாதிரி அவர் பாட்டுக்கு பேசிட்டு தானே ப்ரோ இருக்காரு.
ஏமானா அப்புறம் நம்ம அண்ணா பாக்ஸ் ஆபீஸ் 300 கோடின்னு ஏதோ பேசுனீங்கன்னு கேள்விப்பட்டேன். இரு நம்ம இரு லாஸ்ட் இரு 3 படம் கொஞ்சம் மொத்தமா கொஞ்சம் இங்க வேலை இங்க கொஞ்சம் வேலை வந்துருச்சு. மாறாவே பிடிச்சிட்டு கார்த்திக் ப்ரோ இப்போ பிரசாந்த் ப்ரோ வந்தாருன்னா நீங்களும் அவரும் சேர்ந்து இந்த ஃபயர் சாங் பாடுறீங்களா? நல்லா இருக்கும். ஆதி நெருப்பே. அது அது வெள்ளிக்கிழமை பாடினாதான் நல்லா இருக்கும். இதெல்லாம் ஸ்பார்க் சாங் பாடுங்க. ஆமா சாட்டர்டே நைட் ஸ்பார்க் இல்ல ஏதாச்சும் ஒரு பாட்டு பாடுங்க ப்ரோ. நல்லா இருக்கும். 2 பேரும் கோட் சேர்ந்து. ட்ரெய்லர் எனக்கு ஸ்பார்க் விசில் போடு. ஸ்பார்க் சாங்க பாடி விட்டு பாத்துக்க. அப்புறம் ஓவரா அதுதான் ப்ரோ நல்லா ஸ்பார்க் தானே சாங் இருக்கு. பாடு. பார்ட்டி அது நல்ல சாங் அதுக்கு நீங்களே அன்னைக்கு சொல்லிட்டீங்களே முட்டு ப்ரோ. தானே கொடுத்துக்கிட்டு இல்ல இருந்தீங்க. ஹிந்தி வெர்ஷன் ஆமா பாடக்கூடாது. பாடுங்க. தமிழ் வெர்ஷன் தான் பாடணும். தலைவன் வந்துட்டாரு. அது ஹிந்தில பாடிடுவேன். அப்புறம் தலைவன் என்ன உங்களை பைத்தியக்கார லிரிக்ஸ் எடுத்தாவது பாடுங்க ப்ரோ ஹிந்தியிலே அட்லீஸ்ட் 2 என்னடா பேரும் ஏதோ சேர்ந்து. பைத்தியத்தை பார்த்த மாதிரி வண்டார் வழங்குறீங்க. என்னடா தகர டப்பா பின்னாடி ஏதோ கட்டி விட்டுருக்கீங்களா இழுத்துட்டு போடுற மாதிரி? பிரசாந்த் ப்ரோ இன்னைக்கு இங்கிலீஷ்ல கண்டென்ட் பண்ணிட்டு இருக்காரு கார்த்திக் ப்ரோ. ஓ அவரு பெரிய பிரசாந்த் ப்ரோ 2 பேரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுறீங்களா? நீங்களும் கார்த்திக் ப்ரோவும். டேய் ஏதாவது கெட்ட வார்த்தை வாயில வந்து தயவு செய்து ஏதாவது அப்புறம் இதை வச்சு ஏதாவது டூயட் வேணா பாடலாம். நானும் நீங்களும் பாடலாமா? சின்ன ஏண்டா சின்ன கண்கள் சிரிக்கிறதோ. ஓ இவன் கோட்டரை போட்டான். அதை நல்ல பாட்டை கெடுக்க வேணாம். எல்லாம் வருது. சின்ன சின்ன பாட்டே கெடுத்துதான் ப்ரோ வச்சிருக்காங்க நல்ல பாட்டுல. நாங்க வேற மாதிரி பாடுங்க ப்ரோ. இல்ல நான் இந்த ஆதி நெருப்பு சொல்லலைங்க, சின்ன சின்ன கண்கள் சொல்லிட்டு இருக்கோம். அததான் ப்ரோ நானும் சொல்றேன். ஒன்னியெல்லாம் பாட்டீங்க. சரி சரி இருங்க யாரோ ஒருத்தர் சிறுத்த சிவா அண்ணனை வந்து அதை பேசினாங்க. யோ விசுவாசம் எல்லாம் கொடுத்தவரியா? விசுவாசம் எல்லாம் பாட்டு பாடுறது ஒரு மேட்டர். போன வாரம்லாம் நாங்க டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தோம். ஆமா ஆமா எக்ஸாக்டா கார்த்தி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தேன். பக்காவா ஸ்டெப் போடுறான். ஐயப்பன்லாம் தலையில குடிச்சிட்டான். ஆமா என்ன இப்படி ஆடுறாரு கார்த்தியனா? சூப்பரா ஆடினா கார்த்தி வந்து சூப்பரா ஆடினா. நாம கண்டிப்பா வந்து என்னன்னா டைம் பாஸ் கேதரிங் ஒன்று வைக்கிறோம். என்னன்னா கண்டிப்பா என்னன்னா இது டைம் பாஸ் வந்து அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. இப்போ என்ன மானங்கெட்டு ஜெயிலுக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. அதனால இன்னும் இது நடக்க மாட்டேங்குதுன்னு எனக்கே ஒரு வருத்தமா இருக்கு. எல்லாரும் ஜெயிலுக்கு போறாங்க. என்ன இப்போ ஒரு சவுக்கு சங்கர் மாதிரி ஆக்கிடணும்னு பாக்குறீங்க? இல்லை ஆடியோ மீடியம்ல இருந்து ஆடியோ விஷுவல் மீடியமா மாறுங்க. ஏன் ஜெயிலுக்கு போறவன்னு மிஸ்கிமா ஏதாவது பண்ண போறீங்களா? அது இல்லையா, நான் என்ன சொல்றேன், டைம் பாஸ் வந்து என்ன சொல்றேன்னா வீடியோவா மாத்துவாங்கிற நான். இப்போ அதாவது இதே மேட்ரை வாக்கிங் போயிட்டு இப்படியே பேசுறமா பேசுறப்போ ஒருத்தர் ரெக்கார்ட் பண்றாராம். அந்த மாதிரி ப்ரோ பண்ணி அவன் வீட்டுல விட்டத்தை பார்த்து மல்லாக்க படுத்திருப்பான் ப்ரோ. அதை வீடியோவா பண்ணா நல்லா இருக்காது. இல்ல ஹரிசே அப்படி இல்ல. நானு கார்த்தி எல்லாம் நடந்து போறோமா, அதை மட்டும் இப்ப நம்ம ஆளுகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பேஸ்லயே இருக்கானுங்க. அப்படிதான் இவனுங்கள இப்போ ஒவ்வொருத்தர் இருக்கிறவனு வீடியோவா மாத்திரம்னு வச்சுக்குவேன். ஐயோ பல கன்றாவியான காட்சிகள்லாம் பார்த்து ஏதாவது கண் அவிஞ்சு வர அளவுக்கு வந்து இன்னைக்கு அவன் இருக்கிற முக்காவாசி பேர் ஜட்டி விடாம எங்காவது படுத்துட்டு இருப்பானுங்க. என்ன ஜட்டி விட்டுரு எதுவுமே இல்லாம படுத்துட்டு இருக்கிறவன்லாம் இருப்பான். என்ன எனக்கு தெரிஞ்சவன்லாம் ஒருத்தர் இருக்கா, மச்சான் நேக்கடா படுத்தாதான்டா காத்தோட்டம் நல்லா இருக்குடா. நாயே ஏன்டா திடீர்னு தான் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. என்ன திடீர்னு எவனா கதவை தட்டி உள்ள வந்துட்டான். என்ன உன்ன ஒரு திருடனே வந்துடுறான். உன்னை விடுறான். அவன் நிலைமை நினைச்சு பாடுறான் நாயே அப்படின்னா. இல்லை மச்சான் நல்லா ஃப்ரீயா படுத்தாதான் நல்லா இருக்கு அப்படின்ட்டு. என்ன லுங்கி போட்டு இது கட்டாம போறது அது நிறைய இருக்கானு. நிறைய சைக்கோஸ், ஒரு மாதிரியான சைக்கோஸ்லாம் நிறைய இருக்கானு. இந்த எங்க ஃபிளாட்டுக்கு மேலாம் ஒருத்தன் இருக்கிறான். என்ன பண்ணுவான்னு தெரியல. அம்மிக்கல் வச்சிருக்கிறானா ஆட்டாங்கல் வச்சிருக்கானான்னு என்னன்னு தெரியல. 11 மணிக்கு பார்த்தீங்கன்னா பகல் 11 மணிக்கு டங்கு டுங்குவான். சரி ப்ரோ என்ன ப்ரோ இல்ல நான் இதை 11 மணிக்கு சொன்னு வேற மாதிரி யோசிச்சிட்டேங்க. நானும் அப்படிதான். இல்ல எனக்கு இல்ல டாபிக் மாதிரி எங்கேயோ போயிட்டு இருக்கு. இல்ல அந்த ஒரு டவுட் வந்துதான். என்ன நாய் காலையில அது ஒரு நைட்டு 11 மணினா கூட ஒரு ஓகே புரிஞ்சுக்கலாம். வேலை பார்க்கறானா ஷிஃப்ட்ல வந்து ஷிஃப்டா வந்துருச்சு. ஓகே கடமை நடக்குதுன்னு. அதுக்குனியா பெட்ரூம், இந்த பெட்ரூம் இருக்கு, இதுக்கு மேல பெட்ரூம். திடீர்னு பார்த்தா பெட்ரூம்ல கேட்டிருக்கு. அப்ப சமையல் ரூம்ல கேக்குது, அப்புறம் பாத்ரூம்ல கேக்குது, பால்கனில டங்குன்னா அது இங்கிலீஷ் படம் போனோம். என்ன கரும. இல்ல ஒரு நாள் பொறுக்காம மேல போனேன். நான் இருந்துச்சு பெல் அடிச்சுட்டு வந்தா ஏதோ பழைய கஞ்சி குடிச்சிட்டு இருந்துச்சு நாய். போனேன், என்னங்க இது சத்தம் எப்ப பார்த்தாலும் எதுவும் சப்டி விழுகிற மாதிரியே சத்தம் கேட்டுருக்குது, கீழே இருக்கிறதா வேண்டாமா அப்படின்னா.
நான் எதுவுமே பண்ணலையே. அதாவது அந்த நாய் வாயில சொல்றப்பவே தெரியுது இந்த நாய் தான் பண்ணியிருக்குது அப்படின்ட்டு. பக்கத்து வீட்டுக்காரர் யாருன்னு பாருங்க. யாரு? வாயில பழைய கஞ்சி தானா? இவனுங்க வந்துட்டானுங்க ஃபார்முக்கு வந்துட்டானுங்க. அதாவது ரொம்ப கேவலமானவனுங்க நீங்க. அதான். ஸோ இப்போ என்னங்கிறேன்னா நல்லா தான் இருக்கியா, கோ ட்ரெய்லர்ல ஜம்முன்னு இருக்குது பாருங்க படத்தை. டைவர்ட் பண்ணாதீங்க இந்த டாபிக்க. ஜேர்னலிஸ்ட்லாம் கேட்குற கேள்வி என்ன ப்ரோ நினைக்கிறீங்க? சும்மா கேட்கணுன்ட்டு ஏதாவது போட்டு வாய் இருக்குன்ட்டு ஏதாவது கேட்க வேண்டியது. அதாவது கட்சி ஆரம்பிச்சா நீங்க வந்து எம்எல்ஏ ஆகுறீங்களா, மினிஸ்டர் ஆகுறீங்களா, அடுத்து வந்து பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆகுறீங்களா? அவர் இன்னும் கொடியே அறிவிக்கலையா? உனித்தாயா வருவாரு. வாங்கோன்னு தோண்டோன்னு கட்டோன்னு அப்படிங்க வரல. அந்த கில்லி ரெஃபரன்ஸ்க்கு ஒண்ணு கேட்டாங்க பாத்தீங்களா? என்ன முருகரை இழுக்கிறீங்களே. இல்ல ப்ரோ, முருகரை இழுக்கிறீங்களே. மருதமலை மாமணியா பாட்டுக்கு. ஆமாமா அது வந்து கட்சி ரெஃபரன்ஸ். என்ன முருகர்னா அப்புறம் என்ன வேலோட நிப்பாரா விஜய்? என்னங்கடா என்னதான்டா உங்க பாயிண்ட்? நான் கேட்குறேன். மருதமலை மாமணிய முருகையங்கிறது உலகத்துக்கே தெரியும். கில்லியில வந்து அவர் பாடி அது ஒரு ஜாலியாக ஒரு ஃபன்னா ஐயா அப்படின்னு இருப்பாரு. அது ரொம்ப ஃபேமஸான ஒரு டைலாக் இது. அதுவும் கொஞ்ச நேரம் இப்படி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ப்ரோ. அதுக்கப்புறமா இது கேட்குறானுங்க. இந்த படத்தை கில்லி ரிலீஸ் தான் பண்ணாங்க. அப்படி இல்லையா? அப்படி இல்லை, அவங்களுக்கு நல்லா தெரியும். இந்த மாதிரி ஒரு கூட்டமா தமிழ் தேசியம் ஒரு கூட்டமா ஒரு மடையனு இருக்கானுங்க. நாம் இப்படி கேட்டா தான் 1 மணிக்கு உட்காந்து இதே ஒரு டாப்பிக்கா பேசுவானுங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அதனாலதான் அவனுங்க அந்த கேள்வியை கேட்டு அவன் 8 மணிக்கு தூங்குறதுக்கு போயிட்டான் சாப்பிட்டு, சுகர் மாத்திரை போட்டு தூங்கிட்டாங்க. நீ 1 மணிக்கு உட்காந்து நாம உட்காந்து வந்து டொயின்னு தூங்கின 7 11:30 படுத்தவனை பிடிச்சி 3 பேர் கூப்பிட்டு வான்னு கூப்பிட்டு கட்டாயப்படுத்தி ஒரு கன்னி பெண்ணை கட்டாயப்படுத்துற மாதிரி கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு வந்து இப்படி டார்ச்சர் பண்றீங்களே. என்னத்த பண்றது? நல்லா தாயா இருக்குது. கோ ட்ரெய்லர்ல நல்லா தாயா இருக்குது. ரெண்டுத்துல எதுன்னு கேட்டோம் ப்ரோ. நல்லா இருக்கா நல்லா இல்லையான்ல, கங்குவாவா கோட்டா? எவன் எவனவன் எவன் இஸ் a very wrong comparison bro. யாரா இருந்தானேங்க பதில் சொல்லுங்க. யாரா இருந்தானேங்க பதில் சொல்லுங்க. சொல்லு ப்ரோ. ஏடா உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா? தென்னமர சின்னத்துல ஒரு குத்து, பனைமர சின்னத்துல இருங்க அண்ணன் பதில் சொல்லுவாரு. அமைதியா இருக்கு. அமைதி. ஏண்டா கங்குவாங்கிற நடுக்காட்டுல போயிட்டு அவரு வாழ்கில்ல எடுத்து சுத்திட்டு என்ன உட்காந்து எதிரி நாட்டு ஏதோ ஒண்ணு ஏதோ 1000 வருஷத்துக்கு முன்னாடி உட்காந்து ரத்தத்தை குடிக்கிற மாதிரி உட்காந்து நின்று இருக்கிறாரு. இது கிட்டியில பாத்தீங்கன்னா பைக்கு எடுத்துட்டு இந்த பக்கம் போறேன். கங்குவாவா கோட்டான்னு கேட்டீங்கன்னா 2 பேரும் எங்கேயாவது வந்து காட்டுக்குள்ள வால் எடுத்து சுத்துறாங்கன்னா சரி ரைட்ரா. அப்படி இல்லைங்க, உங்க ஒப்பீனியன் ஒண்ணு இருக்குல்ல, அது சொல்லுங்க. ஒப்பீனியன் என்னையா? அதோட அப்ரோச் வேற, இதோட அப்ரோச் வேற. அது எங்களுக்கே தெரியும், நீங்க சொல்லுங்க. அதுவா இதுவா அப்படின்னா நான் என்னையா சொல்றது? கம்பேரிசனே எனக்கு பிடிக்கல. அததான் உங்களுக்கு பிடிக்கல, சும்மா இருங்க ரீஷ். அண்ணா நீங்க சொல்லுங்க ப்ரோ. ரெண்டுத்த பாத்துட்டு ரெண்டுத்துல உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுங்க. நீங்க அந்த சரி விஜய், நான் என்ன கேக்குறேன், உனக்கு வாயை மூடாதான் கேக்குறேன். எங்க கடை திறந்ததுல நீ பேசிட்டு இருக்க ஒரு அமைதியா தான் ப்ரோ இருந்தேன். 1.5 வருஷம் இல்ல, நான் ஜென்ரலாவே கேக்குறேன். நானும் பாத்துருக்கேன். இப்போ ஒரு சும்மா நீ பேசிய நான் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1500 மணி நேரம் பேசியிருப்பேன். எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்பேஸ்ல பேசுறது மட்டும் ஒரு 1500 மணி நேரம் பேசியிருப்பேன். நான் உங்ககிட்ட அதிகமா பேசினதே கிடையாது. அது வேற ஏதாவது விஷயம் இருக்கும். ஏதோ ஒரு கான்ட்ரோவர்சியோட கேளு. ஒரு 1500 மணி நேரம் பேசாம நின்றுருக்க. நான் என்ன கேக்குறேன்னா, ஒருத்தனுக்கு எங்க இருந்தா எனர்ஜி வருது? எங்காவது மேல ஏதாவது கனெக்ட் பண்ணி விட்டியா? ஆண்டனா போட்டு விட்டியா மேல பூலோகத்துல? வாங்கி எல்லாம் பண்ணணும், போட்டோ எல்லாம் எடுத்து போட்டீங்களா? அதெல்லாம் நான் அதெல்லாம் மறக்கவே மாட்டேன் என்னைக்கும். அதெல்லாம் ஒருத்தன் பண்ணவே மாட்டான். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் என்ன கேட்குறேன், ஜென்ரலாக கேட்குறேன். ஒரு கான்வர்சேஷனுங்கிறது அதுக்கு முன்னாடி தெரியுமில்ல, தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா சண்டே அது ஒரு பெரிய அதுக்கப்புறம் அப்படிதான் போன் அடிச்சேன். நான் போன் அடிக்கிறேன் ப்ரோ, போன் அடிக்கல அவரு, என்ன நினைச்சிட்டு இருக்காரு அவரு அப்படின்னு. போன் அடிக்கல. துணி வாங்கினா அப்புறம் என்ன துணி வாங்கினா கூடவே என்ன நானும் வரணுமாடா? இலவசம் நானா? 5 துணி வாங்கிரு. அன்னைக்கு அதை ஒருத்தன் பேசுறானே, வேளச்சேரி பாலத்துல மேல போயிட்டு இருக்கிறப்போ லவர் கூட பேசணும், பேலன்ஸ் கம்மியாயிடுச்சு, ரீசார்ஜ் பண்ணி விடுங்கிறான். ஏண்டா 11 மணி, ஏண்டா நீ உனக்கு ரீசார்ஜ் பண்ணி விடனாலே பரவாயில்ல,
லவ், அதாவது யாருக்கு ரீசார்ஜ் பண்ணி விடணுமா? இந்த நாய்க்கு கிடையாது, லவ்வருக்கு. அவளுக்கு வந்து பேலன்ஸ் கம்மியாயிடுச்சான். அவன் நம்பர் சொல்கிறேன், நீ அவளுக்கு ரீசார்ஜ் பண்ணி விடுங்கிறான். ஏன்டா அவங்களுக்கு மனசாட்சியே இல்லையாடா அப்படின்னு தான் அன்னைக்கு அவன் என்னென்னமோ மரமரன்னு ஏறான். அவன் சொல்கிறான், நான் அவன் சப்ஸ்கிரைபர், என்னை நீ ரெஸ்பெக்டே பண்ணுறதில்ல அப்படின்ட்டு. ஏன்டா நான் இன்னும் சப்ஸ்கிரைபர்னு புரோக்கர் ஆக்குறீங்களாடா ரெடி? என்னென்னதான்டா பண்ணுறது இந்த நீங்கள் பேக்கேஜ்லாம் இருக்கா சப்ஸ்கிரைபர்? ப்ரோ? அதை விடுங்க. கங்குவாவா கங்கோஸ் கோட்னாலே எங்கெங்கயோ தாவி தாவி போயிடுறீங்க ப்ரோ. அதெல்லாம் டைவர்ட் பண்ணி இல்லையா? எஸ்கேப் ஆக முடியாதுங்க. சொல்லுங்க. என்ன எஸ்கேப் ஆயிட்டே இருக்கீங்க. யோ, கங்குவாங்கிறது ஒரு பெரிய அட்டம்ப்டியா என்ன? அது வந்து ஒரு உண்மையாலுமே வந்து ஒரு செவுத்து மேல நடக்கிற மாதிரி ஒரு விஷயம். ரொம்ப டஃப் அது. அது கிட்டத்தட்ட 10-20 கிலோ அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அந்த காட்டுக்குள்ளே போய் நடிக்கிறது இருக்குல்ல, ஒரு அட்டம்ப்ட், ஒரு ட்ரை பண்ணுறாங்க, ஒரு புதுசாக ஒன்று ட்ரை பண்ணுறாங்க. அது ஜெயிக்குமா? அப்ப கோட்ல புதுசா எதுவும் இல்லைன்னு அப்படி சொல்றீங்க கிடையாது. இது வந்து ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னர். யாருக்கு என்ன வருங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இன்னொன்று டைமிங் இருக்கு. என்ன அப்ப விஜய்க்கு அதை வரலன்னு சொல்றீங்களா? அப்ப விஜய்க்கு வேற எதுவும் வராது, வராதுங்கிறது கிடையாது. அவரு நடிச்சதே அது நடிக்கிறாருன்றீங்க. கிடையாது. அவரு வந்து புலின்னு ஒன்று பண்ணாரு, பண்ணி வந்து ஒரு சூடு பட்டுச்சு. அது ஞாபகம் இருக்குல்ல? இந்த காட்டுக்குள்ள எடுத்த மேட்டர் ஒன்று தெரியுமில்ல? கோட் வேர்ட் அக்செப்டட். அதனால அதனால வந்து என்னன்னா, இந்த காட்டுக்குள்ள எடுக்கிறதுங்கிறது சும்மா டமாஸ் கிடையாது. போயிட்டு வந்து ஜும்பாலே ஜும்பர ஜும்பா ஜும்பாலே அப்படின்னா வந்து தலைவர் ஓஹோ பிரசாந்த் ப்ரோ, அடடா ஜிங்கிலியா ப்ரோ பாட்டுல மாட்டீங்க ப்ரோ. ப்ரோ இந்தியன் டூ கூட தான் கஷ்டப்பட்டு எடுத்திருப்பாங்க. அதுக்காக வந்து அடிக்காம இருக்க முடியுமா என்ன? ஆமா, இந்தியன் 6 டூல வருஷம் என்ன ஆச்சு, இல்ல 6 கஷ்டம்? வருஷம் கழிச்சு தானே படம் ரிலீஸ் ஆச்சு. எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அதுக்காக வந்து படத்தை ட்ரோல் பண்ணாம இருக்காங்க எல்லாருமே. சரி இப்ப என்ன பண்ணல விஜய்? அவர் என்ன எனக்கு பேசிட்டு இருக்காரு, நீ என்ன பேசிட்டு இருக்க? நீ சம்பந்தம் என்ன இல்லாம. வேணா சொல்லுங்க. கஷ்டப்படுறாங்க. அவர் ஏன் ட்ரிகர் ஆறாதுன்னு இப்பதான் புரியுது. இல்ல புரியுதா கஷ்டப்படுறாரு ஹரிஸ்? இவன் கஷ்டப்படுறாருன்னு இப்படிதான் சொன்னாங்க. பேசுவான். புரியுதா ஹரிஸ்? இந்த பிரேக் இல்லாம ட்ரெயின், இந்த ஸ்பைடர்மேன்ல பார்த்துருக்கீங்களா? ஒரு ட்ரெயின் வரும் தெரியுமா? பிரேக் இல்லாம ஏன்னு போக ஸ்பைடர்மேன் வள வள போட்டு கடைசியில் இழுத்து வரல, அந்த ட்ரெயின் தான் நம்ம விஜய். பிரேக்கே இருக்காது, கிச்சுங்கிறது தலையில உள்ள ஏறி நரம்புல அந்த நடுவில் அந்த பீனியல் கிளாண்ட் இருக்குல்ல, அதை ஓப்பன் பண்ணி விட்டுருவோம் அப்படி தலைவன். அந்த ப்ரோ அப்படி இல்ல ப்ரோ. இப்ப கங்கோ வந்து நீங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க அப்படி இப்படி சொல்றீங்களே, அப்படி கஷ்டப்பட்டு பார்த்தா இல்லையா? இந்தியன் டூல தான் அது ஒரு அட்டம்ப்டியா? யோ, இந்தியன் அது டூங்கிறது வந்து இல்ல அது ஒரு டிஃபரெண்டான கத்தி மேல அட்டம்ப்ட்னு சொல்றாங்க விஜய் ப்ரோ. கத்தி மேல நடக்கிற மாதிரின்னு கஷ்டப்படுறாருன்றது இல்ல. நான் ஒன்று சொல்றேன் என்னன்னா, இந்தியன் எடுத்து அதுல இருந்து ஒரு 8 வருஷத்துக்குள்ள இந்தியன் டூ எடுத்திருந்தாங்கன்னா அது ரெலவெண்டா இருந்திருக்கும். அது வந்து ஒரு ஃபினான்ஷியல் இதுக்காண்டி எடுத்தது. 25 வருஷம் கழிச்சு ஒரு படத்தை பார்ட் 2 எடுத்தா அங்கேயே அது தப்பான ஒரு டிசிஷன். அது என்ன? அது 2.0 லாஸ்ட்காக எடுத்ததுன்னு கேள்விப்பட்டேன். ஐயோ அந்த அதுதான் பாவையா அந்த இந்தியன் 2 எது பேசினாலும் அதை ஆனமா. கூப்பிட்டு அதாவது அடிக்கிறீங்கயா. லைக்கா கணக்கு பிள்ளைக்கு தெரியாதது கூட நமக்கு தெரியுது. 2.1 லாஸுக்கு எடுத்தது, இதுக்கு எடுத்தது, இவங்க சம்பளம் கொடுக்க செட்டில் பண்ணதுன்னு நமக்கு தான் பூரா தெரியுது, லைக்காக்கே தெரியறது இல்லை. ஸோ நான் என்ன சொல்றேன், கங்குவாங்கிறது ஒரு ஃப்ரெஷ் அட்டம்ப்ட். என்ன ஒரு ட்ரை பண்றாங்க. நம்ம தமிழர்களுடைய ஒரு ஒரு ஆரம்பம், ஒரு 1500 வருஷத்துக்கு முன்னாடி நெருப்பு, ஆதி நெருப்பே, அந்த அந்த லிரிக்ஸ் கேட்டிங்கனாலே புரியும். நெருப்பை வணங்கி வந்த ஒரு வழியாக வந்த ஒரு ஒரு குலம் நாம. ஸோ அதுலேருந்து என்ன வருது அப்படின்ட்டு ட்ரெய்லர்லாம் ஒன்று தெரியுது, ஒருத்தவங்களுக்கு பிடிச்சது. அதுல இருந்து என்ன நெருப்பு தான் வரும். இல்லை, ஒருத்தவங்களுக்கு பிடிச்சது, ஒரு குரூப் வந்து உட்காந்துட்டு அதை வழக்கம் போல ட்ரோல் பண்ணிட்டு சுற்றிட்டு இருந்தது. இதெல்லாமே படமாக வர்றப்போ, ஃபுல் படமாக பார்க்குறப்ப அது என்னன்னு தெரியும் நமக்கு. அதுதான் என்ன, ஃபுல் படமாக பார்க்குறப்போ அவங்க என்ன சொல்ல வர்றாங்க. இப்போது விஸ்வாசம் வந்து பார்த்தீங்கன்னா, மவுண்ட் ஆகும்போது காலையில் 4 மணிக்கு வந்து உட்காந்து, நான் இது சிவா சார் அப்படிங்கிறங்காட்டி சொல்கிறேன். நான் எனக்கு முன்னாடி ஒருத்தன் தலையில் அடிச்சுட்டு போயிட்டு இருந்தான். ஐயோ என்ன தலை இப்படி பண்ணிட்டே தலை, ஐயோ போச்சே போச்சேன்ட்டு போனா 4 பேர். அப்புறம் விஸ்வாசம் நின்று அடிச்சது ஒரு 45 நாள் அடிச்சது. அந்த மாதிரி ஒரு பிளாக் இல்ல பஸ்டர் வந்து நிறைய பேர் ட்ரால் பண்றதுதான் ப்ரோ பார்த்தாங்க. விவேகம்க்கு அப்புறம் நம்பிக்கை இல்லாம தான் இல்லைங்க. இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அடிச்சது. சரி, நான் அது ஓகேங்க, அது ஓகே. ஒரு படம் தோத்துருச்சு அப்படின்னா அதுக்காண்டி ஒரு ஃபிலிம் மேக்கர் வந்து அவ்வளோதான் அப்படின்லாம் நம்ம சொல்லவே முடியாதுங்க. இல்ல அதுதான் அப்புறம் சொல்றேன், விசுவாசம் அதான் வந்து எக்ஸ்பெக்டேஷன் கம்மியா இருந்துமே அது பயங்கரமா ப்ரூவ் இல்ல ஆச்சுன்னு தான் சொல்றேன். அதுதான் பிரதர், கங்குவா வந்து வேலை செஞ்சிருக்காங்க, ஒரு அட்டம்ப்ட். இது வந்து கண்டிப்பா உழைப்பு போட்டிருக்காங்க. இப்பவே வந்து நான் இப்பவே வந்து கண்டிப்பா கங்குவா வந்து பயங்கரமா அப்படி இல்லை, ஆனா பயங்கரமா வேலை செஞ்சிருக்காங்க. அதற்கான ஒரு ரிசல்ட் வந்தா நல்லது. இது வந்து தமிழ் சினிமாவுக்கு நல்லது. ஏன்னா தமிழ் சினிமாவில் ப்ரொடியூசர்ஸே இல்லாம அப்படியே அரிதான ஒரு இனம் மாதிரி அப்படியே சுருங்கிட்டே வர்றாங்க. அப்படிங்கிறது இது எல்லாத்துக்குமே ஒரு கஷ்டமான சூழ்நிலைங்க. இது
இது வந்து மொத்தம் யார் எந்த ஃபேன்ஸாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு வந்து அஜித் சாரே வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போகிறார் அந்த பக்கம். நீங்கள் வந்து தெலுங்குல தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 200 கோடி 300 கோடி மவுண்ட் பண்ணுறதுக்கு ப்ரொடியூசர்ஸ் அங்கே தான் இருக்காங்க. அப்படிங்கிறப்ப இப்போ கோட்டில் ஏன் ஜெயிக்கணும்னா, இப்போ ஏஜிஎஸ் வந்து நம்பி காசு போட்டிருக்காங்க. அவன் ஒரு தமிழ் ப்ரொடக்ஷன் கம்பெனி, என்ன தமிழ் ப்ரொடியூசர்ஸ் அவங்க, சரிங்களா? அப்படிங்கிறப்போ அவங்க ஜெயிக்கிறது அப்படிங்கிறது, ஒரு கோட் வந்து நல்லா ஓடுறது அப்படிங்கிறது, இன்னொரு 5 படம் எடுப்பாங்க. அர்ச்சனா கல்பாதி காசை கொண்டு போய் சுவிட்சர்லாண்டை போய் ஏதாவது தீவு வாங்கிட்டுலாம் பதுங்கிற போகிறது இல்லை, இங்கே தான் இருப்பாங்க. இன்னொரு லவ் டுடே மாதிரி என்ன ப்ரோ அண்ணன் சீமான் மாதிரி பேசுறீங்க? தமிழ் ப்ரொடியூசர் தான் ஜெயிக்கணும், மத்த ப்ரோ ப்ரொடியூசர் ஜெயிக்க அப்படி கூடாது. பார்த்தா விஜயோட அடுத்த படம் தெலுங்கு ப்ரொடியூசர் தான் கேள்விப்பட்டேன். லூசு மாதிரி பேசாதீங்க. தமிழ்நாட்டை பேஸ் பண்ணி இருக்கிற ஐயோ ஒரு அவரை ப்ரொடியூசர். பேச விடுங்கயா, எது பேசினாலும் டார்ச்சர் பண்ணா என்னத்தையா இது பேசுவாரு? இப்படித்தாங்க இவனுங்க இந்த கமெண்ட் செக்ஷன்ல உட்காந்துட்டு பண்ணல, குண்டா வண்டியா குண்டா ஹஹஹா அப்படிங்கிறது, ஏதாவது உட்காந்துட்டு வந்து பட்டக்ஸை சொரிஞ்சுக்கிட்டு அப்படியே ஒரு கையில டைப் பண்ண வேண்டியது. இது அதை விட ஈஸி. இது நான் பைக் எடுத்து விட்டா அப்புறம் வாயிலிருந்து ஏதோ பேச வேண்டியதுதான். இருங்கடா, தமிழ்நாட்டை பேஸ் பண்ண ஒரு ப்ரொடியூசர், தமிழ்நாட்டை பேஸ் பண்ணி இருக்கிற ப்ரொடியூசர்ஸ்ல ஏவிஎம்ஏ ஃப்ளாட்டை கட்டிட்டு அந்த பக்கம் போயிட்டாங்க. மெயினான ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் ஒவ்வொருத்தராக கம்மியாயிட்டே வர்றாங்க தமிழ்நாட்டில். ஏன்னா இந்த மாதிரி உட்காந்து வர்றவனை பூரா போட்டு தலையில போட்டு புரட்டி எடுத்தா அட போங்கடான்ட்டு அவன் வந்து தொழிலை மாற்றிட்டு போயிட்டே இருக்கான். ரொம்ப சிம்பிள், அவ்வளோதான். இதே வாங்குற வட்டி தான். இதே வாங்குற வட்டியில் ஒரு கன்வென்ஷனல் பிஸ்னஸ் பண்ணால் ரொம்ப ஈஸி, ரிஸ்க்கு கம்மி, பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க, அவ்வளோதான். ஒன்றும் ஆயிர போகிறது இல்லை யாருக்குமே. ஸோ அந்த இன்னும் ஃபினான்சியர்ஸ் என்ன பண்ணுறான், ஃபினான்சியர்ஸ் வந்து ஒரு படத்துக்கு கொடுக்கறதுக்கு பொதுவாக அவன் ஸ்கூலுக்கு ஜுவல்லரிக்கு காலேஜுக்கு வந்து வட்டி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கான், அவ்வளோதான். இதில் யாருக்கு நட்டம்? தமிழ் ஆடியன்ஸுக்கு நட்டங்க. கீழே வேலை செய்கிறாங்க பாருங்க. ஒரு தமிழ்நாடு பேஸ்டு ப்ரொடியூசர் ஒரு தமிழ் படம் ப்ரொடியூஸ் பண்ணுறப்ப தான் இங்கே வந்து ஒரு 3500 குடும்பம் டைரெக்டாக பெனிஃபிட் ஆகுது. தமிழ்நாட்டில் இன்டைரக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50,000 to 1,00,000 பேர்த்துக்கு வந்து சாப்பாடு, கெரியர் இதெல்லாம் வந்து ஒரு 6 மாதம் டு ஒரு வருஷம் வந்து அவங்களுக்கு கிடைக்குதுங்க. பிரசாந்த் ப்ரோ, சாரி டு இன்டரப்ட், ஒரே ஒரு டவுட். இப்போ வேற ப்ரொடியூசர் இங்க எடுத்தாலும் நம்ம யூனியன் இங்க ஆளுங்க தானே யூஸ் பண்ணணும் நண்பா அப்படி இருக்கு நண்பா. பட் லொகேஷன்ஸ் எல்லாம் அங்கே போயிடுறாங்க நண்பா. நீங்க நிறைய தெலுங்குலாம் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் பேஸ்ட் நிறைய அங்கே போயிடுறாங்க. ராவோஜி ஃபிலிம் சிட்டி அது வந்து இப்ப தமிழ் ப்ரொடியூசர்ஸே அங்க அதெல்லாம் ஆந்திராவில தானே எடுத்தாங்க. நான் அதுதான் சொல்றேன், நீ அங்க நிறைய போயிடுறாங்க ஹரிஷ். இங்க வந்து பாத்தீங்கன்னா நீ கம்பேரிட்டிவ்லி பாத்தீங்கன்னா தமிழ் பேஸ்ட் ப்ரொடியூசர்ஸ் அப்படிங்கிறப்போ நீ என்ன ஒரு சேடான விஷயம்னா, கலர் கரெக்ஷன்ல இருந்து எல்லாமே ஹைதராபாத் நிறைய இடத்துக்கு போயிடுச்சு, மாறி போயிடுச்சு. நீ அங்க போயிடுச்சு, நீ இங்க வந்து பண்றது கம்மியாயிடுச்சு. ஏன்னா என்ன பிரச்சனை, அங்க நல்ல பணம் முழங்குறங்காட்டிக்கு டெக்னாலஜி அப்டேஷன் வந்து சீக்கிரமா நடக்குது. நீங்க வந்து ஒரு 5,000-6,000 கோடி ரூபா பணத்து சினிமாக்குள்ள புழங்குறங்காட்டிக்கு ஆந்திரா தெலுங்கானால அவன் டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டுடியோ அப்கிரேட் பண்ணணும்னா அவனுக்கு காசு இருக்குது, அப்கிரேட் பண்ணுறான். நம்ம இங்கே என்ன பழைய டெக்னாலஜி அப்கிரேட் பண்ணுறது முக்குறோம். ஏன்னா காசு ரொட்டேஷன் வந்து கம்மியாயிட்டே வருது நமக்கு. அப்படிங்கிறப்போ சப்போர்ட் லோக்கல் பிசினஸ் இருந்தாதான் அது ஒரு ஆமா நண்பா. அதாவது இது வந்து தமிழ் ப்ரொடியூசரா தமிழ்நாடு பேஸ்ட் ப்ரொடியூசர், அவன் தெலுங்கா இருக்கட்டும், கன்னடனா இருக்கட்டும், யாரோ ஹிந்திக்காரனா இருக்கட்டும், யாராவது இருக்கட்டும், தமிழ்நாடு பேஸ் பண்ணி ஒரு ப்ரொடியூசர் இருக்காங்கல்ல, தமிழ் ப்ரொடியூசர், அவங்க யாரா இருந்தாலும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஜெயிக்கணும் இங்க. அவங்க நீங்க வந்து இந்த ஒரு பாயிண்ட் சொன்னீங்க, அஜித் வந்து இப்ப தெலுங்கு ப்ரொடியூசர் போயிட்டாருன்னு சொன்னீங்க. அப்படி பார்த்தா தில்ராஜு அப்புறம் அடுத்த படமே தெலுங்கு ப்ரொடியூசர் தானே விஜய்க்கு. யாருங்க? இல்ல தில்ராஜும் அடுத்த படம் டிவி வெங்கடேஷ் சொல்லிட்டு இருக்காங்க, அதுவும் தெலுங்கு ப்ரொடியூசர். ஒரு ஃபெஸ்ட் இஷ்யூ ஆச்சு, ஓகேவா? அப்ப அஜித் சார் மேலதான் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. வாரிசுன்னு இப்ப யாரோ சொன்னாரு அங்கன்னு, ஸ்பெசிஃபிக்கா நம்ம ஊர்ல இருந்து நிறைய பேரை கூட்டிட்டு போய் அந்த படத்துல எம்ப்ளாய் பண்ணாங்க இந்த இஷ்யூ ரிசால்வ் பண்றதுக்கு. ஆனா அது ஃபுல்லஸ்டா பண்ண முடியாது. எப்படி இருந்தாலும் அவர் சொல்ற மாதிரி அந்த எப்படி இருந்தாலும் ஷார்டேஜ் வருங்க. எப்படி இருந்தாலும் வந்து ப்ரியாரிட்டி வந்து பாத்தீங்கன்னா அந்த ரீஜியன் இருக்கிற மக்களுக்கு தான் கொடுப்பான். அதுல ரொம்ப நேச்சுரல் அது. இப்ப அஜித் சார் மேல நான் கம்ப்ளைண்ட் அப்படி சொல்லுங்க. நீங்க என்னன்னா இங்க ப்ரொடியூசர்ஸ் இல்லாதங்காட்டி தான் அவங்க அங்க போறாங்க, வேற வழி இல்லாம. உங்களுக்கு புரியுதுங்களா? இங்க வந்து ஸ்ட்ராங்கா ப்ரொடியூசர்ஸை பேக் பண்றதுக்கு ஃபினான்ஷியர்ஸுங்க. ப்ரொடியூசர்ஸுங்கிறங்க அவங்களே வந்து 500 கோடி ரூபா வச்சுட்டு இருக்கிறது இல்லை. ஃபினான்ஷியர்ஸுக்கு கான்ஃபிடன்ஸ் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து ப்ரொடியூசர்ஸ் காசு வருது. ப்ரொடியூசர்ஸ்க்கு எப்போ காசு வருதுன்னா அவங்க தயாரிக்கிற படங்கள் ஹிட் ஆகிறப்போ காசு வருது. அப்படிங்கிறப்போ ஐ திங்க் வி ஹாவ் டு பி கொஞ்சம் ரொம்ப, அதாவது கண்டிப்பாக வி கேன் பி கிரிட்டிக்கலுங்க. ரொம்ப ஹார்ஷாக போட்டு கொல்ல வேண்டாங்கிற நான், எந்த படத்தையுமே வந்து கொன்று குவிக்க வேண்டாங்கிற நான். ஓகே, ரொம்ப பேடாக எடுத்தாங்க, இப்போ இந்தியன் 2 மாதிரி ஏதாவது ரொம்ப பேடாக எடுத்துட்டாங்கன்னா பேசலாம். பட் ஒரு ஒர்க் ஒன்று பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக இந்தியன் 2 பேசிதான் ஆகணும், அதுக்குன்னு பேசாமல் இருக்க முடியாது.
பட் ஒரு ஒர்க் ஒன்று பண்ணியிருக்காங்க, பயங்கரமா ஒரு ஒரு கான்ஃபிடென்ட்டா வந்து வேலை பண்ணியிருக்கு. இப்போ கோட்ல ஒரு டீஏஜிங் டெக்னாலஜி ஒன்று ட்ரை பண்ணியிருக்காங்க. அது பெரிய விஷயம் அது. இவ்வளோ பெரிய ஹீரோ வச்சு இப்போ ரொம்ப ஸ்ட்ரெயிட்டா ஒரு நரேஷன் பண்ணியிருக்கலாம்ல, சேஃப் பெட்டா. நான் என்ன கேட்குறேன், இப்போ வெங்கட் பிரபு ஒன்று வந்து ஸ்ட்ரெயிட் நரேஷன், சார் 2 கேரக்டர் சார், கெட்டப் மட்டும் அப்படி சரி பண்ணிக்கலாம் சார் அப்படின்னு பண்ணியிருக்கலாம். அது மட்டும் இல்லாம பிரசாந்த் ப்ரோ, ஒரு பெரிய ஹீரோவுக்கு இந்த டெக்னாலஜி பண்ற போது தான் அவங்களுக்கு அதுக்கான பட்ஜெட் அஃபோர்ட் பண்ணி பெஸ்டா பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. எக்ஸாக்ட்லி. அப்போ ஒரு ட்ரை பண்றாருல, ஒன்று ட்ரை பண்றப்ப என்னன்னா, அதுல ஏதாவது சின்ன சின்ன குறைகள் இருந்தா என்னன்னா, கொஞ்சம் குறையா இருக்கு அப்படின்னு சொல்லாம தவிர, அதை போட்டு கொன்றக்கூடாதுங்க. ஏன்னா அது நாம போட்டு ரொம்ப ரொம்ப டீப் கிரிட்டிக்கலா போறப்போ என்னன்னா, அடுத்த அட்டெம்ப்ட் அதை சுத்தமா விட்டே விட்டுருவாங்க. அட போங்கடா டேய். பட் இப்போ இதுல ஃப்ளாலஸா பண்ணி காமிச்சிட்டானே ப்ரோ விபி. எஸ் ஆல்மோஸ்ட் ஃப்ளாலஸ் ஹரிஷ். அது உண்மைதான். அண்ட் இன்னுமே வந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம பெரிய ஸ்கிரீன்ல பாக்குறப்ப இன்னுமே நல்லா இருக்கும். ஏன்னா எப்பவுமே அவங்க ஃபைனலுக்கும் இன்னும் இது பண்ணுவாங்கல்ல, ஃபைனல் ஆமா, இன்னும் எனக்கு தெரிஞ்சு அந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நடந்துட்டு இருக்கும். கண்டிப்பா as we speak அந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நடந்துட்டு இருக்கும். இன்னொன்னு பெரிய ஸ்கிரீன்ல எப்படி 2 வீக்ஸ்ல ஆயிடும் இம்ப்ரூவ்மெண்ட்? யோ உட்காந்து ஸ்டுடியோ பிரிச்சிருப்பாங்கயா. ஒரு ஒர்க்கை வந்து 20 பக்கம் பிரிச்சு கொடுத்துருப்பாங்கயா. ஒவ்வொருத்த உட்காந்து ஒரு 30. இது என்ன சர்ப்ரைஸ்? உட்காந்து என்ன மண்டையில அப்படி அப்படி இல்ல ப்ரோ. இப்ப படத்தெல்லாம் அனுப்பணும் இல்லையா, சென்சார் ரிலீஸ்க்குலாம்? சென்சார் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது 2 வாரம் 1 வாரம் பக்கம் தான் இருக்கும். அது ஒரு லைட் வெயிட் காப்பி போகும். எல்லாமே சென்சாருக்கு போறது பூரா வந்து சிஜி பண்ணி சிஜி பூரா போதும் ப்ரோ. அதுக்கெல்லாம் சும்மா ஒரு டம்மி இல்ல ஃபாரின் இதுக்கெல்லாம் ரிலீஸ் அதுக்கெல்லாம் அனுப்பணும் இல்லையா கண்டென்ட் முன்னாடி? கண்டென்ட் அனுப்பணும், என்ன பண்றது? முடியலன்னா உங்ககிட்ட கொடுத்து அனுப்பிட வேண்டியதுதான். உன்னை உட்கார வச்சு இல்ல ப்ரோ, நான் சொல்றது டைம்க்கு அவ்வளோ இல்ல. நீங்க இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் சொன்னீங்க. எங்க இருக்கு டைம் இம்ப்ரூவ் பண்றது? ஃபாரின் கண்டென்ட்க்கு இவர் அமிச்சா நாங்க என்னங்க பண்றது? படம் தாங்க நடந்துச்சு. அதெல்லாம் பண்ணிடுவானுங்க. அதெல்லாம் அது கூட பண்ண தெரியாம தான் உட்காந்து இத்தனை கோடி போட்டு படம் எடுக்கிறாங்களா? அந்த ஆர்டிஸ்ட் கூட அனுப்ப தெரியாது அவங்களுக்கு. அதெல்லாம் அனுப்பிடுவாங்க. அதெல்லாம் டக்குன்னு போயிடும். அதெல்லாம் இன்னைக்கெல்லாம் ஆர்டிஸ்ட் போட்டுறாங்க ப்ரோ. அது கூட இம்ப்ரூவ்மெண்ட் நடக்கும் தான் நான் கேட்டேன். யோ அதத்தாயா சொல்றேன் நானு. இன்னும் எத்தனை நாளையா இருக்குது? இன்னும் 15 நாள் இருக்குல்ல. ஆமா ப்ரோ. இன்னும் 15 நாள் இருக்குல்ல. சபரிஷ் சில ஃபாரின் அனுப்புறாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து முழுசா ஒர்க் பண்ண அவுட்டெல்லாம் கிடையாது. 90% தான் இருக்கும். நிறைய படம் நீங்க பாத்திருப்பீங்க, கோப்ரா அந்த மாதிரி படங்கள்லாம் வந்து நிறைய கிரீன் ஸ்கிரீனே கட் பண்ணுவாங்க, கிரீன் மேட்டே வச்சு அமைச்சிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நடக்கும். ஒரு வாரத்துக்கு முன்னாடி 10 நாளுக்கு முன்னாடி என்ன அவுட் அவங்களால பண்ண முடியுதோ அதை அமைச்சிருவாங்க ஃபர்ஸ்ட். நீங்க தமிழ்நாட்டில் பாக்குற வெர்ஷன் மட்டும்தான் அவங்க வந்து அதை விட பெட்டர் வெர்ஷன் வந்து நீங்க ஓடிடில பாக்குறது. டு பி ஆனஸ்ட், ஆமா ஓடிடில பாக்குறப்ப உங்களுக்கு கம்ப்ளீட்டா ஓடிடி வந்து அந்த கிரேட்ல கலர் கிரேடிங் நம்ம பாலாஜி சார் பண்ணுவாரு, HDR+ எல்லாம் பயங்கரமா பண்ணுவாரு. லியோ பாத்தீங்கன்னா தியேட்டர்களுக்கும் நீங்க வந்து ஓடிடிக்கும் நிறைய வித்தியாசம் தெரியும். நீங்க அந்த இது ஏதாவது பிசிக்கலா அந்த மிஷின் அந்த மாதிரி போட்டு அனுப்புவாங்களா, இல்ல கிளவுட்ல அனுப்பி அப்படி எடுத்துப்பாங்களா? கிளவுட் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. நமக்கு இந்த கியூப்ஸ் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, கியூப்ல இல்ல சிலதெல்லாம் அவங்க பண்றாங்க. சிலதெல்லாம் டிஜிட்டல் இப்படி இங்க கிளவுட்ல அனுப்ப முடியுமா? சிலதெல்லாம் சில இடங்கள் ப்ரோ, சில இடங்கள். பட் நிறைய இடங்கள் எனக்கு தெரிஞ்சு ஹார்ட் டிஸ்க் தான் போகுது. கரெக்டா இல்ல, அது மெயின் ஸ்டேஷனுக்கு போயிடும். இப்போ சென்னை மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சென்னைக்கு ஓகே, சின்ன ஊர் இருக்கு பாத்தீங்களா, அங்க இருந்து இப்போ யூஎஸ்க்கு வந்து நியூயார்க் போகுது, இந்த முக்கியமான இதுக்கு போனோம், அங்க இருந்து போறது வந்து சின்ன சின்ன இடங்களுக்கு அது பிரிஞ்சு போகும். ஓகே ஓகே ஓகே. மெயின் ஸ்டேஷனுக்கு வந்து பட் ஹார்ட் டிஸ்க் தான் போகுது, ஹார்ட் டிஸ்க் போகாது. அங்கே இதுல போயிடும், பிரிஞ்சு போறது வந்து சின்ன சின்ன ஹார்ட் டிஸ்க்ல போகும். புரியுது. ஓகே. பிரசாந்த் ப்ரோ, நீங்க கோ டீம்ல இருந்து யாராச்சும் இன்டர்வியூ எடுக்கிறீங்களா? கண்டிப்பா எடுப்பணும்பா. எடுக்காம என்ன, நான் தான் இங்கதான் இருக்கிறேன், அதான் சுத்திட்டு இருக்கிறேன். அதனால எடுக்கணும். நாளைக்கு நானி இன்டர்வியூ எடுக்கிறேன். என்ன கேட்கலாம்? நானி, இவங்க பிரியங்கா மோகன், அப்புறம் எஸ்ஏ சூர்யா சார், 3 பேர்த்தையும் எடுக்கலான்ட்டு. ப்ரோ சரியான கண்டென்ட் சூஸ் பண்றாரு ப்ரோ நானி. இல்ல எனக்கு ரொம்ப தமிழ் படம் பண்ண சொல்லுங்க ப்ரோ. தமிழ் படம் மட்டும் ஒண்ணு பண்ண சொல்லுங்க. எதுக்கு தமிழ் படம் பண்ணி நீங்க போட்டு கொல்றதுக்கா? நீங்க போட்டு கம்மாள் டும்மி சிவகார்த்திகேயன் கூட கம்பேர் பண்ணுவீங்க. அப்புறம்
அண்ணா அப்படி இல்லண்ணா. இப்போ தனுஷ் தனுஷ் போய் இப்போ வாத்தி படம் அங்க எவ்வளவு டைரக்டர் பண்ணாரு, அது மாதிரி ஏதாவது ஒரு டைரக்டரா பிக் பண்ணி பண்ணாலே போதும். இப்ப இருக்கிறதுக்கு ஒரு ஒரு இது இருக்கும், பேர் இல்ல இருக்கும். நடிக்க சொல்லுவேன், அப்புறம் கங்குவா கூட ஃபைட்டுக்கு கூப்பிடுவேன். ஏமாறா இல்ல என்னன்னா அவர் ஒரு ஒரு டீசென்டான லைனப்ல நல்ல பேர்ல போயிட்டு இருக்காரு. இன்னொன்று அவங்க பயப்படுறாங்க பிரதர். என்னன்னா நமக்கு தெரியாத லாங்குவேஜ்குள்ள காலை வைக்கிறதுக்கு ரொம்ப பயப்படுறாங்க, டு பி ஆனஸ்டாக தான். ஸோ ஐ திங்க் ஹி வில் கம். ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் டைம் ஆகி ஏதாவது பெரிய ப்ராஜெக்ட்ல ஏதாவது வருவார்னு நினைக்கிறேன் எனக்கு. ஏன்னா இதுவே தமிழ்ல வைடா தான் ரிலீஸ் பண்றாங்கன்னு கேள்விப்பட்டேன். இந்த சாரி இந்த இல்ல வரப்போற அவருக்கு இங்க ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு ப்ரோ. இங்க ஒரு பயங்கர பெரிய ப்ராஜெக்டா வர்றத விட ஒரு சின்ன டைரக்டர் அந்த மாதிரி பிடிச்சி ஒரு லவ் ஃபிலிம், ஒரு நார்மல் ஃபிலிம் பண்ணி வந்தாலே போதும். ஒரு ஒரு நல்ல ரீச் அது இருக்கு, எங்க தலைவர் இருக்காருல்ல, அப்புறம் என்ன. அது இருக்குண்ணா. இருந்தாலும் டைரக்டர், தமிழ் டைரக்டர்னா அது ஒரு இது இருக்கும்ல. அதான் அது சரி. அது கமெண்ட் சப்டைட்டிலோட தலைவன் விஜய் சூர்யா இருக்காரு, அப்புறம் என்ன. அததான் சொல்றேன் நான். அது ப்ரோ அந்த மனுஷன் தூங்குவாரா இல்லையா ப்ரோ? எத்தனை படம் ப்ரோ வந்து ரிலீஸ் அடுத்து இல்ல ப்ரோ, விஜய் சூர்யா சார் கிட்ட இருந்து வாழ்க்கைக்கு தெளிவா தெரிஞ்சுக்கங்க. என்னன்னா ஒருத்தன் வந்து இது ஆகணும்னு நினைச்சிட்டான்னா அது ஆயே ஆவான். எவனாவது ஒருத்தன் அவர் வந்து டைரக்ஷன் விட்டுட்டு நடிக்க வர்றப்போ நாம எவனா ஒரே ஒரு ஆள் நம்பணுமா இந்த ஆள் ஜெயிச்சிருவான்ட்டு? ஆஹா, எல்லாருமே என்ன இந்த ஆள் இவ்வளோ டைரக்ஷன் சூப்பரான டைரக்டர், இதை பண்ணுவார் அதை பண்ணுவார், இதை விட்டு எதுக்கு வந்து நடிக்க வர்றாருன்னு. ஆனால் நீங்கள் அவர் எந்த பேட்டியில் வேணால் பாருங்கள், தெளிவாக ஒன்றே ஒன்று சொல்லியிருப்பார். தெளிவாக நான் இங்கே வந்ததே நடிக்கிறதுக்கு, ஒரு நடிகனாக பெருசாக ஜெயிக்கணும், அவ்வளோதான். ஒரே எய்ம். ஒருத்தன் 30 வருஷம் முயற்சி, அவ்வளோதான். இன்றைக்கி அவர் இல்லாத படமே இல்லை. இல்லைனா ஏதாவது ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக ஏதாவது பண்ணணும் அப்படின்னா தட் இஸ் ஈக்குவல் டு எஸ் ஜே சூர்யா. அங்கேயே முடிஞ்சிருச்சு அது. பிரசாந்த், உங்களுக்கு இப்போ ரீசெண்டா அந்த அஜித் கூட ஒரு போட்டோ வந்துச்சு, உங்களுக்கு ஏதாவது நியூஸ் தெரியுமா? குட் பேட் கில்ல அவர் நடிக்கிறாரு அந்த மாதிரி சம்திங். இல்லை, நடிக்கலாம், வாய்ப்பு நிறைய இருக்கு. ஆப்வியஸ்லி பிரதர். ஏன்னா ஆதிக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் எஸ் ஜே சூர்யா சார். அண்டு நமக்கு தெரியும் மார்க் ஆண்டனி வந்து ஒன் ஆஃப் த மெயின் பில்லர்ஸ். அது ஓடுனதுக்கு மிகப்பெரிய காரணம் எஸ் ஜே சூர்யா சாரோட அந்த ஆக்டிங் தான். ஸோ ஆப்வியஸ்லி அது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இதில் என்ன பெரிய மந்திர மாயம் என்ன இருக்குது? நடிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது, அவ்வளோதான். நடிச்சாருன்னா எனக்கு தெரிஞ்சு அது வந்து குட் பேட் அக்லி வந்து அது காம்போ ஃப்ரெஷ்ஷா இருக்கும் ப்ரோ, சூப்பரா இருக்கும் அப்படி நடிச்சா. ஆமா, அது உங்களுக்கு ஏதாவது இன்சைட் ஆகுதா அந்த மாதிரி? இன்னொன்னுங்க, அஜித் சாரோட என்னன்னு தெரியுமா? அஜித் சாரோட பெரிய ப்ளஸ் என்னன்னா, நீங்க ஆப்போசிட் பார்ட்டியை செம்ம நடிக்கிற பார்ட்டி ஒன்று போட்டீங்கன்னா அதுக்கு மேலே நடிப்பாப்பி அஜித் சார். நீங்க வாலி இதெல்லாம் பாருங்க, நீங்க அவருக்கு ஒரு சேலஞ்சு கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் இருந்துருச்சு அப்படின்னா அதுக்கு தாண்டி ஒரு நடிப்பார். இது வரைக்கும் என்னன்னா அவர் சோலோவா இருந்தால் அதான் வில்லன் செமையா இருந்துட்டா வேற மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து அவர்கிட்ட இருந்து வரும். ஏன்னா அந்த போட்டி வந்துடும் உள்ள, ஆட்டோமேட்டிக்கா அந்த காம்படிட்டிவ் அந்த நேச்சருக்கு வந்துடும். ஆனா ரீசெண்டா நடிக்கிறதெல்லாம் அந்த மாதிரி கேட்டகரியா அவர் போக மாட்டாரு ப்ரோ. அவர் எல்லாமே மாஸ் மட்டும் தான் பாக்குறாரு. கடைசியா நான் பார்த்தது வந்து விஸ்வாசத்துல செம்மையா இருந்துச்சு, அவர் ஆக்டிங் சூப்பரா இருந்துச்சு. மத்த எதுவுமே நீங்க சொன்னது ராகவா லாரன்ஸ்கே ஒர்க் ஆயிருக்கும் ப்ரோ. சூப்பரா ஜெயதண்டா டபுள் எக்ஸ்ல பயங்கரமா போட்டி. அதுதாங்க காம்படிஷன் வேணுங்க. ஆக்ட்ரஸ்க்கு வந்து என்னன்னா அவங்க ஈகோவை தொடர்றதுக்கு ஒரு காம்படிஷன் வேணுங்க. இந்த சீன் என்னடா இவன் மட்டும் அவன் ஸ்கோர் பண்ணிட்டானா? மாஸ்டர்லாம் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரியுங்க. மாஸ்டர் வந்து படம் பார்த்துட்டு விஜய் சார் டேய் என்ன தின்ட்டான்டா அப்படின்ட்டு போனார். கேட்டு பாருங்க க்ளோசர். ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு விஜய் சேதுபதி பாட்டு என்ன சாப்பிட்டான்டா அவன் அப்படின்ட்டு கீழே போயிருக்கு அப்படி தேவியில் பார்த்துட்டு. சரி, அந்த காம்படிஷன் வந்து ஒரு நடிகர்களுக்கு வேணுங்க. அது இருந்தால் தாங்க அது ஒரு சினிமா. சும்மா சோலோவாக நாம் என்ன சொன்னாலும் அது அப்படியே போய்கிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை செக் பண்ணுறதுக்கு ஒரு கேரக்டர் இருக்கவே இருக்காது. ரஜினி சார் அதே மாதிரி தான். நீங்கள் காம்படிஷன் வந்துருச்சுன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2.1லாம் பார்த்தீங்கன்னா அக்ஷய்குமார் நடிக்கிறப்போ அவர் ஒவ்வொரு ஷாட்டும் கேட்பா அப்படி இவர் அது எப்படி வந்திருக்கு, நல்லா பண்ணிட்டாரா, சூப்பராக பண்ணிட்டார், இது கேட்டே இருப்பார். பயங்கர காம்படிட்டிவ். நீங்கள் வெளில பார்த்தா தெரியாது, பட் தே வாண்ட் டு ஸ்கோர். அதை விட கீழே இறங்கிடக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. அது ஒரு ஆக்டர் கண்டிப்பாக அது வேணும், கண்டிப்பாக வேணும், அது வேணும். ஸோ அதுதான். ஸோ அந்த வில்லன் ஸ்ட்ராங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு நினைக்கிறேன். லியோவெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே கொஞ்சம் சறுக்குச்சு அப்படின்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா வில்லன் அப்படிங்கிறப்ப டெஃபினிஷன் ஆஃப் வில்லன் அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கொஞ்சம் டைல்யூட் ஆச்சு. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சறுக்கிறதுக்கு காரணம். ஸோ கோட்ல மோகன் பத்தி என்ன நினைக்கிறீங்க?
இல்ல பார்த்தா நமக்கு அவர் வில்லனா என்ன காமெடினா இந்த ருத்ரால வர பாக்கியராஜ் மாதிரி தான் இருக்கு அப்படி பாக்குறதுக்கு. அது என்னன்னே அவர் தெரியல. கெட்டப்பே ஒரு மாதிரி நெருடலா இருந்துச்சு ப்ரோ. இல்ல ஒண்ணுமே செட் ஆகல அவருக்கு. இல்ல அதுதான் சொல்றேன். அது ஒரு மாதிரியா தான் இருக்குது. பட் நான் திருப்பி சொல்றேன், வெங்கட் பிரபுவனை நமக்கு சர்ப்ரைஸ் பண்றதுக்கான ஒரு திங்கிங் உள்ள ஒரு ஆளு. நாம நினைக்கிறதுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு திரைக்கதையை ஃபார்ம் பண்ணி படத்தை உள்ள வச்சாலும் வச்சுட்டு இருந்திருப்போம். ஸோ ஹீ கேன் கிரியேட் மேஜிக். அதை வந்து நான் நிச்சயமாக நம்ப முடியும். ஸோ அதனால் லெட்ஸ் வெயிட் ஃபார் த மூவி. அண்ட் இன்னொன்று, ட்ரெய்லரில் எல்லாத்தையும் ரிவீல் பண்ணுற அளவுக்கு முட்டாள் கிடையாது வெங்கட் பிரபுன்னு. அண்ட் திஸ் இஸ் ஹிஸ் லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி, லெட்ஸ் பி ஆனஸ்ட். ஸோ இது வந்து மங்காத்தாக்கு அப்புறம் அவரோட லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அதை கொண்டு போய் வேஸ்ட் பண்ண நினைப்பாரா? நிச்சயமாக நினைக்க மாட்டார். ஸோ அப்போ அதுக்குள்ளே என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது ஜஸ்ட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். படத்துக்குள்ளே போய் என்னன்னு பார்ப்போங்கிறது தான் பாயிண்ட்டு. பார்ப்போங்க, அப்படியே வரப்போகுது. ஜெயிக்கணுங்க, படம் ஜெயிக்கணுங்க, கோட்டெலாம் நல்லா ஓடணும். நல்லா ஓடிச்சுனா தான் இங்கே ரெவன்யூ வரும். விஜய் என்ன எனக்கு தெரிஞ்சு நடிக்கிறது நிறுத்தக்கூடாது. எங்கேயாவது பார்த்தோம்னா போய் ஒரு ரெக்வஸ்ட்டை போட்டு வந்துடலாம், தலைவா நீ கட்சி ஆரம்பி என்ன வேணால் பண்ணு, முதலமைச்சர் கூட ஆகுது, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் தயவுசெய்து வருஷத்துக்கு ஒரு படம் நடி. இப்படி ஃபன் பண்ணிட்டு உட்காந்து சண்டை போடுறதுக்கெல்லாம் டாப்பிக்கே இல்லாமல் போயிடும். என்ன பேசுறதுனே தெரியாது. என்ன இப்பவே எல்லா படமும் ட்ரிபியூட் மாதிரி கொடுக்குறாங்கல்ல ப்ரோ. ஆனா எப்படியும் 2026க்கு மேல நடிக்கிற மாதிரி இது வரலாம்ல. ஒரு நடிச்சாருன்னா சந்தோஷம் பிரதர். அவர் இது வரைக்கும் வந்து இதுதான் என்னோட கடைசி படம்னு எங்கேயுமே அவர் டிக்ளேர் பண்ணல. அது ஒரு நல்ல விஷயம். சீரியஸா எலெக்ஷன் ரிசல்ட் பொறுத்து இருக்கு. ஃபர்ஸ்ட் அறிக்கையா தானங்க இல்ல சொல்லியிருக்காரு. அதெல்லாம் சொல்றது இது எலெக்ஷன் ரிசல்ட் பொறுத்து தான் ப்ரோ. அறிக்கை என்னையா அறிக்கை, சும்மா அது ஒரு பேப்பர் தானே. ஓகே, அன்னைக்கு சொன்னேன், சொல்லலைன்னா முடிஞ்சுது, அவ்வளோதான். நத்தாயிருது. அவர் சினிமாவுக்கு அவர் முக்கியம்னு நான் சொல்கிறேன் நான். ஏன்னா அவர் நம்பி பெரிய பிஸ்னஸ் இருக்குது. ஸோ அப்படிங்கிறப்போ அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லைங்க. இல்லை, ஜஸ்ட் நான் கமலஹாசன் வந்து சினிமா விட்டு பிரியா வழி பெறுகிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்டேஜ்லேயே சொன்னார். சொன்னதுக்கப்புறம் அந்த 5 படம் கம்மி பண்ணிட்டாரு. அப்புறம் அதான் சொல்றேன். அதுதான் ப்ரோ, பொலிட்டிக்கல் இது பொறுத்து, ரிசல்ட் பொறுத்து இருக்கு ப்ரோ. இல்லைங்க, அது அலையன்ஸுகளை தலைவா என்னெல்லாம் உண்மையா கேட்டா பொலிட்டிக்ஸ் எல்லாம் பொலிட்டிஷியன் கிட்ட விட்டு கம்முன்னு ஜாலியா இருக்கலாம் தலைவா விஜய் என்ன. ஏன்னா இது ரொம்ப போட்டு டார்ச்சர் பண்ணுவானுங்க பிரதர். பொலிட்டிக்ஸ் எல்லாம் போட்டு டார்ச்சர் பண்ணுவானுங்க போட்டுங்க. நான் சரத்குமார் சார் கேட்டிருக்கேன். அது ஒரு நாள் தூக்கம் இருக்காதுங்க. இங்க நாமினேஷன் பண்ணி போர் அடிச்சு போச்சு ப்ரோ. புதுசா ஏதாவது ஒரு இடத்துல போய் என்னது இங்க நாமினேட் பண்ணி போர் அடிச்சு போச்சு. யாரும் போட்டி போட மாட்டாங்க. இவருதான் புஷி ஆனந்த் கூட இவருதான் இருந்து இப்படிதான் புஷி ஆனந்த் இப்படிதான் பேசிட்டு இருப்பாரு போல பக்கத்துல. அண்ணே வாங்கினே சினிமால எல்லாருமே டம்மியா இருக்கானுங்க, நம்ம அரசியல் பக்கம் போகணும்னு கூட்டு போறோம், அந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. இங்கே எல்லா ஹீரோ படமும் அதோட அதிகமா ஓடிட்டு இருக்கு. அப்ப சும்மா அதையே பேசிட்டு இருந்தா எந்த ஹீரோட என்னப்ப லியோக்கு முன்னாடி என்ன, லியோக்கு முன்னாடி ஜெயிலர் இருந்தது, விக்ரம் இருந்தது, அதுக்கு முன்னாடி பாகுபலி 2 இருந்தது. இல்ல தியேட்டர் லிஸ்டே போன வாட்டி ஜெயிலர் தான் நிறைய இதுல நம்பர் 1 இருந்துச்சு. அடேங்கப்பா, இது எந்த தியேட்டர்ல இருந்துச்சு? இல்ல அத விடுங்க. என்னன்னா நிறைய மெயின் ஸ்ட்ரீம் தியேட்டர்ல இருந்துச்சு. இல்லையா புஷி ஆனந்த் மாதிரி பேசிட்டு இருக்காதீங்க. இப்ப பார்த்தா தயவு செய்து உண்மை யார் பேசினாலும் உண்மைதாங்க. அதை விட நம்மளுக்கு தான் வந்துட்டு ஒரு இடம் இல்ல. நீங்க பேசுறீங்கன்னு சொல்லுங்க, உண்மையை பேசுறேன்னு சொல்லாதீங்க. இல்ல திருப்பி என்ன பொய், என்ன பண்ணுச்சு வாரிசு, என்ன பண்ணுச்சு, இது என்ன பண்ணுச்சு, எல்லாமே சம்பவம் பண்ணிட்டு தானே இருக்கோம். எல்லாமே வந்துட்டு அது மக்கள் கையில இருக்கு. மக்கள் பணி வேற, இது வேற. சோ மக்கள் பணிக்கு போறப்போ இங்க சினிமாவை பத்தி மட்டும் பேசலாம்னு நினைக்கிறேன், அரசியல் வேணாம். அதனால போறது அதுவும் இல்லாம கன்விக்ஷன் தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த 26 ரிசல்ட்டுக்கு அப்புறம் பாத்துக்கலாம், அதெல்லாம் பேசவே கிடையாது. அப்படிலாம் இல்ல ஹரிஷ் ப்ரோ, அது அவர் கன்விக் பண்ணதான் திரும்பலாம் அவர் சொல்லட்டும். எதா இருந்தாலும் இப்போதைக்கு இது சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி போறோம். அததாங்க திருப்பி சொல்றேன் நான். என்னன்னா அவருக்கு சார்பா நம்ம பேச வேண்டாம். இன்னொன்னு, நாம் ஒரு வெல்விஷரா என்ன நினைக்கிறேன்னா, இஸ் அ வெரி வெரி ஹார்ட் ஒர்க்கரு. நல்லா ஹாப்பியா இருக்கணும், அவ்வளவுதான். தட்ஸ் ஆல், அவ்வளோதான். பேசிக்காக நம்ம நினைக்கிறது என்ன, ஜாலியாக ஹாப்பியாக இருந்தாருன்னா சந்தோஷம். பொலிட்டிக்ஸ் வந்து நம்ம பார்க்குறோம். இல்லை பிரசாந்த் ப்ரோ, நான் ஒரு குறைஞ்சபட்ச கால்குலேஷன் எல்லாமே இருப்பார். நீங்களே சொல்லுங்க தலைவா. நீங்கள் அதுதான் தலைவா, உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. பொலிட்டிக்ஸோட ஒரு பேசிக் தெரிஞ்சுக்கங்க.
சிரஞ்சீவி சார் வந்து உள்ள வந்த உடனே பிரஜராஜ்யம் பார்ட்டி ஆரம்பிச்சோடனே அவரு தான் சிஎம்னாங்க. அவர் தான் ஏங்க சிஎம். அவர் நடத்துற மீட்டிங்ல நிறைய பேர் செத்தே போயிட்டாங்க. அந்த மீட்டிங்ல ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல கூட்டம் சேர்ந்ததுல அந்த கூட்டத்துல அவரு நிறைய பேர் வந்து செத்து போயிட்டாங்க. உண்மையா ஜோக்கர், பாலிடிக்ஸ்ல அவர் ஜோக்கர். 36 எம்எல்ஏ பிடிச்சாரு அவரு. சிரஞ்சீவி சொல்றான், பவன் கல்யாண் மாதிரி அவரு களத்துல நின்னு இருந்தாருன்னா பவன் காங்கிரஸ் கூட கல்யாணோட மெர்ஜ் போன பண்ணாம எலெக்ஷன் ரிசல்ட் தெரியுமா ஈஸியா உனக்கு? வந்திருக்கலாம்ண்ணா. போன எலெக்ஷன் ரிசல்ட் தெரியுமா? அதான் நான் சொல்ல வரேன். இப்போ இவரு வந்து 4 தெலுங்கானால எலெக்ஷன் நின்று ரிசல்ட் பவன் கல்யாண் என்ன பாத்துட்டாரு. ஆகுதுன்னு தெரியுமா? தெலுங்கானால நின்று அவர் என்ன ஆகுதுன்னு தெரியுமா? அததான் நான் சொல்ல வருதுங்கண்ணா. இப்போ இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து விஜயகாந்த் சந்திரபாபு நாயுடுவும் பிஜேபி உள்ள சேர்ந்ததுக்கு அப்புறம் தலைவன் வந்து எல்லாருக்கும் 2 பேர்த்தையும் ஜாயின் பண்ணி விட்டுட்டு அது இல்லண்ணா, அது இல்ல. இப்போ ஒண்ணும் இல்லண்ணா, நான் சொல்றது கேளுங்களேன். விஜயகாந்த் வரும்போது 10 எம்எல்ஏ தான் பிடிச்சாரு பாருங்களேன். ஆனா அவர் வந்து எதிர்கட்சி தலைவரா ஆனாரு அடுத்த எலெக்ஷன்ல. ஆனா சிரஞ்சீவி சோலோவா நின்னு 36 எம்எல்ஏ பிடிச்சாரு. ரொம்ப பெருசு. ஆனா அவருக்கு அது புரியாம காங்கிரஸோட போய் கட்சியை வந்து மெர்ஜ் பண்ணாரு. அதாவது தனி ராஜ்யம்னு கேட்டவரு நான் காங்கிரஸ்ல போய் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சேர்ந்தனாலதான் அவர் தோத்தாரு. அவர் அப்படி சேராம தனியாவே நின்றுந்தாக்கா எதிர்கட்சி தலைவர் அதாங்க. இப்போ விஜயகாந்த் வந்து வர்றப்போ ஏடிஎம்கே கூட வைக்கிறது வேறங்க. ஆனா அங்க அவரு என்ன சொன்னாருன்னா, தனியா தெலுங்கு ஸ்டேட்டுக்கு நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் வந்து இவங்க எல்லாத்துக்குமே எல்லாமே தெரியும். ஆனா அரசியல் அதை விட ஒண்ணு பண்ணும். அதுதான் அரசியல். புரியுதுங்களா? சினிமா வேற. உங்களுக்கு வந்து என்னன்னா, அது உங்க கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் இருக்குல்ல, நீங்க ஒண்ணு யோசிச்சு போவீங்க. இதை அடிச்சு அப்படி பண்ணி அங்க போனா இதாயிரும் அப்படின்னு நினைப்பீங்க. ரொம்ப சிம்பிள் மாறா. நாம போறப்போ 5000 கோடி மேக்சிமம் பேக்கிங், யாராவது பிசினஸ் மேன் யாராவது பண்ண, அவன் 1 லட்சம் கோடி வச்சிருக்கான். 5000 கோடி விசஸ் 1 லட்சம் கோடிங்கிறப்போ அவன் எங்கெங்கிருந்து பிளக்க பிடுங்குவான்னு நமக்கு தெரியாது. அது பெரிய பிரச்சனை இருக்கு. இன்னொன்னு 5000 கோடி கொடுக்குறோன்னே பிடிக்கிறவங்க ஃபர்ஸ்ட் இல்ல, மிகப்பெரிய பொறுமை வேணும். என்னன்னா இப்ப பவன் கல்யாண் சார் வந்து 10 வருஷம் மிரட்டுறீங்களா? இல்லையா, ஒரு நிமிஷம் இருங்க. எங்க பவன் கல்யாண் பேசிட்டு பவன் கல்யாண் எங்களுடைய ஆதரவு தாங்க, பிஜேபி ஆதரவுல தாங்க. அவர் வந்து அவருக்கு அவர் வந்து வேற என்ன வேற என்ன ஆந்திரால என்ன ப்ரோ வேற என்ன எனக்கு புரியல எனக்கு. அவர் எந்த கட்சியில எந்த எலெக்ஷன் ஜெயிச்சாரு? எந்த எலெக்ஷன் ஜெயிச்சாரு? போட்டதே பவன் கல்யாண் தான். சந்திரபாபு நாயுடு ஒரே நிமிஷம் வந்து இது பேசினாரு காம்ப்ரமைஸ். மாறா ஒரே நிமிஷம். தமிழ்நாட்டுல டிஎம்கே கிரெடிட் பண்ணுவீங்களா இல்ல காங்கிரஸ் கிரெடிட் பண்ணுவீங்களா கார்த்திக்? நீங்க தமிழ்நாட்டில் டிஎம்கே தான் பண்ணுவாங்க. அப்போ ஆந்திரால டிடிபி தான் கிரெடிட் பண்ணணும். அங்க பிஜேபி டிடிபி தான் கிரெடிட் பண்ணணும். டிடிபி ஏன் பவன் கல்யாண் கிரெடிட் பண்றாங்க? என்ன காரணம் அப்படின்னா பிஜேபி அலைன்ஸை உள்ள கொண்டது பவன் கல்யாண். அதான். ஆனா பிஜேபி அலைன்ஸ்னால பவன் கல்யாண், டிடிபி அலைன்ஸ்னால பவன் கல்யாண் வந்து டெபுட்டி டிடிபி அலைன்ஸ், டிடிபி பிஜேபி இவங்க எல்லாம் அலைன்ஸ் பண்ணது பவன் கல்யாண். அதனாலதான் அவருக்கு அந்த சீட்டு, அதுக்காக தான் அந்த இது கொடுத்தாங்க. தனியா எடுத்து வச்சிருப்பாங்க. சந்திரபாபு நாயுடு வந்து என்னது சந்திரபாபு நாயுடு வந்து இல்லைன்னா தனியா நின்று இருப்பாரு அவரு. பவன் கல்யாண் தனியா வந்து என்ன கூட்டணி சேர்த்து நிற்பாரு அவரு. இருக்கும். இது எல்லாத்துக்குமே அவர் அலைன்ஸ்க்கு ஃபார்மேஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாரு. அதனால அவருக்கு அந்த கிரெடிட் கிடைக்குது. இன்னைக்கு வரைக்கும் யாரும் புகழ்ந்து பேசிட்டு இருக்காரு? அவர் காவி எதுக்கு போட்டு நடந்துட்டு இருக்காரு? பொறுத்து வந்து பாப்போமே. முழு சங்கியா மாதிரி தாங்க இருக்காரு அவரு. அப்புறம் என்ன அவர் சங்கியா இருக்குதுன்னா எந்த பிரச்சனையும் இல்லப்பா. நமக்கு இல்ல அவர் என்ன சொல்றாருன்னா பேசிக்கலா தனியா நின்னா வந்து அவ்வளவு இமீடியட்டா உங்களுக்கு ரிசல்ட் வந்து கிடைக்கிறது கஷ்டம். ஒண்ணுமே ப்ரோ தெலுங்கானா சச்சின் ஒரு செகண்ட். அவன் ரொம்ப நேரமா தேவையில்லாம பாலிடிக்ஸ் சைடு ரூட்டை திருப்பிக்கிட்டு இருக்காரு. சபரீஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு. சினிமா பத்தி பேசுங்க ப்ரோ. இப்போ நம்ம வரும்போது நாங்க அதை பத்தி பாத்துக்கிறோம். வேற ஸ்பேஸ்ல பேசுவோம். இல்ல ப்ரோ, அப்படியே பேசினாலும் வந்துட்டு நீங்க நினைக்கிறதுனா இருக்காது ப்ரோ. அதுக்கு மேலதான் இருப்பா. அப்படி அது மட்டும் பதிவு பண்ணிக்கிறோம். வேற ஒண்ணு நாங்க என்ன நினைக்கிறோம்? நீங்க இல்ல ப்ரோ, நினைக்கிறவங்களுக்கு சொன்னேன். ஏங்க நீங்க தான் அடுத்த படம் தளபதி 70 யாருன்னு கேட்டுட்டு இருக்கீங்க. அப்புறம் நம்ம அடுத்தவங்க நினைக்கிறாங்க. யாரு கேட்டா? நான் கேட்கலையே. யாரோ கேட்டாங்க. விடுங்க. என்ன பிரசன்னா நான் போயிட்டாரா? தூங்கிருப்பாரோ? தூங்கிட்டாரு அவரு. தூங்க வச்சிட்டீங்க அவரு பேசி பேசி.
கார்த்திக் ப்ரோ டிமாண்டி 2 பார்த்து பாத்தீங்களா? படம் ரிவ்யூ என்ன ப்ரோ? படம் பார்க்கலன்னா, ஆனா படம் பயங்கரமான ஹிட், பெரிய ஹிட். ஹரிஷ் ப்ரோ பாருங்க, அந்த டாபிக் இன்னெவிட்டபிள் தான். இனிமே நீங்க கோட்டை பத்தி பேசினா அது கூடவே வந்துகிட்டு இருக்கும். அதை நீங்க இல்லாம இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஐயப்பன் ப்ரோ உங்களுக்கு பிடிக்கலையா இது டிமாண்டி காலனி 2? இல்ல ப்ரோ. ஏன்னா நான் பார்த்தேன் நீங்க ஸ்டோரி போட்டிருந்தீங்க பிரீமியர் ஷோ பார்த்த மாதிரி. பட் அந்த ஸ்பேஸ்ல வந்து நீங்க எதுவுமே சொல்லல ரிவ்யூவே. அதனால தான் டவுட் ஆச்சு. அவன் பிரியா பவானி சங்கருக்கு எப்படி ஃபேன் ஆவான்? மமிதா பஜு நடிச்சா அதுக்கு போடுவான். அப்படிலாம் இல்லை ப்ரோ. செகண்ட் ஹாஃப் எனக்கு சுத்தமாக கனெக்டே பிடிக்கவே இல்லை. அன்னைக்கு நிறைய பேர் கேட்டே இதுதான் இருந்தாங்களா பிரீமியர் ஷோ பாத்தீங்களா அப்படின்னு கார்த்திக் ப்ரோ கேட்டே இருந்தாங்க. ஐயப்பன் அது பார்த்திருக்காரு. படத்துக்கு முன்னாடி எப்படி ப்ரோ நெகட்டிவ் சொல்ல முடியும்? ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் சொல்லலாம். பிசினஸ் ஓகே ஓகே. எத்திக்ஸ். பட் தங்களால் விட பெட்டரா பண்ணுதா ப்ரோ புக்கிங்ஸ்? ஆமா, சில ஏரியாலாம் பெட்டராகவே இருக்கு தங்களானோட. சென்னையில் பார்த்தீங்கன்னா பெட்டராகவே இருக்கு. அருள்நிதி ஹையஸ்ட் டைரியா ப்ரோ இதுக்கு முன்னாடி? அவருக்கு ஹையஸ்ட் வந்து டைரி தான் இருக்கும் நினைக்கிறேன். இந்த படம் அதெல்லாம் வந்து 5 மடங்கு அது அவ்வளோ அதிகமாக இருக்கும். இது இப்போ எவ்வளவு க்ளோஸா நீங்க எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? எவ்வளவு ரேஞ்ச் போகும்னு? தமிழ்நாடு கிட்டத்தட்ட 25 கோடிக்கு மேலே கிராஸ் ஆகிடுங்க. 25 to 30 கோடிக்கு மேலே கிராஸ் ஆகிடும். நியூ நான் சொல்கிறது 25 to 30 கோடி கிராஸ் ஆகிடும். ஷேரே ஒரு 15 கோடி அந்த மாதிரி 12 to 15 கோடி எதிர்பார்க்கலாம். அதுக்கு மேலே வந்தாலும் ஆச்சரியப்படுத்துக்கல. அது ரொம்பவே ஜாஸ்தி இல்லையா? இப்போ அருள்நிதி ப்ரீவியஸ் நல்ல நல்ல வேர்ட் ஆஃப் மவுத் நல்லா தான் இருக்கு. அது ஒரு பெரிய ஹீரோட கலெக்ஷனுங்க. பெரிய ஹீரோ ஜெயம் ரவி, விஷால் இவங்கெல்லாம் இருக்காங்களே, இந்த ஹீரோட கலெக்ஷனை தாண்டி கலெக்ஷன் அது. இவங்களுக்குலாம் ப்ரீ பிஸ்னஸ் இருக்குல்ல, அந்த பிஸ்னஸ் தாண்டி கலெக்ஷன். நீங்க பாருங்க, பார்த்துட்டு ரிவ்யூ சொல்லுங்க. ஓகே, டன். வேற இருக்கீங்க? ஓகே ப்ரோ, முடிச்சுக்கலாமா? ஓகே ப்ரோ. பாய், குட் நைட். நாளைக்கு பார்ப்போம். குட் நைட். குட் நைட்.